போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில பார்த்தீங்கன்னா, நம்ம போர்க்களம் நம்ம தமிழ் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், அதாவது டெஸ்ட் 2க்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 1 நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்ட் 2 பார்க்க போறோம். மொத்தம் 150 வினாக்கள். ஸோ 75 வினாக்களுக்கான விளக்கத்தை நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்றைய வகுப்புல, இன்றைய நாள்ல மீதி இருக்கிற அந்த 75 வினாக்களுக்கும் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ நிறைய முக்கியமான வினாக்கள், ஸோ கான்செப்ட் நம்ம தெரிஞ்சிருந்திருப்போம். ஸோ சேம் அதே போல தான், அதை விட இன்னும் நிறைய கான்செப்ட் இந்த 75ல் இருக்கு. இலக்கணம் ஓரியன்டா, செய்யுள், உரைநடை எல்லாமே இருக்கு. நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ 76 பாருங்க. கீழ் காண்பவனற்றுள் பாரதிதாசனின் நூல் அல்லாதது எது? ஸோ பாரதிதாசன் நான் சொன்ன மாதிரி இன்னைய பாடத்திட்டத்தில் முக்கியமான அறிஞர்ல முதன்மையானவர் யாருன்னா பாரதிதாசன் தான். அவரோட நூல்ல இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, மணிமேகலை வெண்பா. ஸோ இது நம்மளோட பாரதிதாசனால இயற்றப்பட்டது தான். அவரோட ஒரு குறுங்காவியன்னு சொல்லலாம் இந்த மணிமேகலை வெண்பாவை. ஸோ அப்போ மணிமேகலை வெண்பா பொருந்தும். நல்ல தீர்ப்பு என்பது நம்ம பாரதிதாசனோட ஒரு நாடக நூல். ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு பொருந்தும். சேரமான் காதலி பார்த்தீங்கன்னா கவிஞர் நம்மளோட கவியரசு கண்ணதாசன் இருக்கார்ல, அவரோட ஒரு புதினம் தானே. ஸோ 1980ஆம் ஆண்டு இந்த புதினத்துக்கு அவரு சாகித்ய அகாதமி விருதே வாங்கியிருப்பார் நம்மளோட கவியரசு கண்ணதாசன். சரியா? ஸோ அப்போ பொருந்தாது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் பொருந்தாது. அமைதி. ஸோ அப்போ தமிழ்நாட்டோட முதல் ஊமை நாடகம், உரையாடலற்ற ஊமை நாடகம் தான் அமைதி. அதை எழுதும் யார் தான்? நம்மளோட பாரதிதாசன். அப்போ பாரதிதாசனோட 3 முக்கியமான படைப்புகளை நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்னென்னது? மணிமேகலை வெண்பா, நல்ல தீர்ப்பு, அமைதி. ஸோ இது 3 நம்ம பாரதிதாசனோட தான். ஸோ இப்போ இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி. அது யாரோடது? நம்மளோட கவியரசு கண்ணதாசனோடது. இப்போ பாரதிதாசனோட சில முக்கியமான இயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1891 பிறந்திருப்பாரு, 1964 மறைஞ்சிருப்பாரு. 1946 தான் புரட்சி கவின் பட்டம் கொடுப்பாரு. யாருன்னா நம்மளோட பேரறிஞர் அண்ணா. புரட்சி கவிஞர்னு பட்டம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரியார். ஸோ அப்போ 1946ஆம் ஆண்டு ஸோ அண்ணா என்ன பட்டம் கொடுக்குறாரு? புரட்சி கவி. ஸோ பெரியார் என்ன பட்டம் கொடுக்குறாரு? புரட்சி கவிஞர். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் 1964ஆம் ஆண்டு மறையறாரு. அவர் இறந்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 1969 தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிசிராந்தையார் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருதே கிடைக்குது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அது தராங்க. அடுத்த முக்கியமான ஆண்டு பார்த்தீங்கன்னா 1982 தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஸோ திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, ஸோ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னது? 1982. அடுத்தது ஒரு முக்கியமான ஆண்டு பார்த்தீங்கன்னா 2001. ஸோ இதெல்லாம் இவருக்கு தபால் தலை, அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இப்போ பாரதிதாசன் தொடர்பான சில முக்கியமான ஆண்டுகள் இருக்கு. ஸோ பார்த்துங்க. ஸோ இது என்னது? புரட்சி கவி, அண்ணா கொடுத்த பட்டம். ஸோ இது சாகித்ய அகாதமி வாங்கின ஆண்டு. ஸோ பிசிராந்தியர் நாடக நூலுக்கு. ஸோ இது யூனிவர்சிட்டி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இது தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. அடுத்த வேணா போயிடலாமா? இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். சேரமான் காதலிக்கு 1980 சாகித்ய அகாதமி விருது யார் வாங்கியிருப்பா? கண்ணதாசன் வாங்கியிருப்பாரு. மற்ற நூலோட விவரம் கொடுத்திருப்பேன். மணிமேகலை வெண்பா என்பது குறுங்காவியம். ஸோ நல்ல தீர்ப்பு என்பது அவரோட நாடக நூல். ஸோ அமைதி பாருங்க, பாரதிதாசன் எழுதிய தமிழ் மொழியின் முதல் உரையாடல் இல்லாத நாடகம், நாடக நூல், ஊமை நாடக நூல் சொல்லுவாங்க. ஸோ அமைதி. 77 பாருங்க. செருக்கினால் தீமை செய்தவரை எதனால் வெற்றி கொள்ள வேண்டும்? மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றி விடல். ஸோ பாருங்க, செருக்கினால் தீங்கு செய்தவர்களை நம்மளோட பொறுமையால தானே வெல்லணும். சரியா? அதுதான் அதோட திருக்குறளோட பொருள். ஸோ ஆன்சர் என்ன இருக்கும்? பொறுமை. ஸோ இதுக்கு இந்த திருக்குறள்ல ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இருக்குல்ல, தாந்தம். இதை பிரிக்க சொன்னா நீங்க எப்படி பிரிப்பீங்க? பிரித்து எழுதுக. இப்படியே திருக்குறளை கொடுத்துட்டு கோடிட்ட சொல்லை பிரித்து எழுதுக. ஸோ தாந்தம்னு சொல்லி 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்க எதை எடுப்பீங்க? அப்ப அந்த அந்த தாந்தமோட புரிதல் உங்களுக்கு புரியணும்ல. ஸோ இது என்ன தெரியுமா? தாம் பிளஸ் தாம் தான். சரியா? இதுதான் இதோட ஆர்ஜின். இதுக்கு தான் நம்ம அடிப்படை வகுப்பு முக்கியம். ஸோ அப்ப மூவிடங்களும் வேற்றுமை உருபு இருக்கும்போது எப்படி மாறி இருக்குன்னு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்து வச்சிருங்க. வேற்றுமை உருபுகள் இருக்கும்போது இந்த மூவிட பெயர்கள் எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க, யூடியூப்ல தான் இருக்கு. அதுல தாம் என்பது வேற்றுமை உருபு இருக்கும்போது தம்முன்னு தெரியும். எப்படி தெரியும்? தம்முன்னு தெரியும். அப்ப இது ஒரு தனி பாயிண்ட். ஸோ அப்ப தாம் என்பது ஒரு வேற்றுமை உருபை ஏற்றா எப்படி மாறுமா? தம்முன்னு மாறும். இது கான்செப்ட். அப்ப இங்க நல்லா கவனிங்களேன். இங்க என்ன தெரியுமா நடந்திருக்கு? இந்த தாம் மட்டும்தான் தம்முன்னு மாறி இருக்கு. இந்த தாம் தாமா தான் இருக்கு. அப்ப தாம் பிளஸ் தம். சரியா? இப்ப நம்ம விதி என்னது?
ஸோ இனமிகள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ முன்னின்ற மெய்த்திரிதல், என்னது முன்னின்ற மெய்த்திரிதல், அதாவது வன்மைக்கு இனமா திரிபவமாகும். ரொம்ப மைனூட்டா டிஃபரெண்ட் இருக்கிற இடத்துல தான் வந்து அவங்க நம்மளுக்கு வந்து ஆப்பே வைப்பாங்க. சரியா? அப்ப நம்ம இங்க புரிஞ்சுக்கணும், இங்க இது என்னன்னா வன்மைக்கு இனமா திரிபவமாகும். இனமிகள்னா என்ன, வன்மைக்கு இனமா திரிதல்னா என்னன்னு நான் வந்து புணர்ச்சியிலே நடத்தி கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்க, இது இனமிகள்னா என்னன்னா, இங்க ஒரு இம்மே இல்லாம மெல்லினம் வந்தா அது இனமிகள். இங்க ஒரு இம் இருக்கும் பொழுது மெல்லினம் வந்தா அது வன்மைக்கு இனமா திரிபவமாகும். இப்ப பாத்தீங்கன்னா தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ. இத்தோட இன எழுத்து எது? இந்து. சரியா? அப்ப அங்க இம்மு போயிட்டு எது வரும்? இந்து வரும். இது பேர் தான் வன்மைக்கு இனமா திரிபவமாகும். இப்ப கருங்குயில்னு வச்சுங்களேன், கருமை பிளஸ் குயிலா, கருமை பிளஸ் குயிலா. இப்ப ஈறுபதல் மை போயிடுதா? கரு பிளஸ் குயிலா, கரு பிளஸ் குயிலா. கூ பிரிக்கலாமா? இக்கு பிளஸ் ஊவா. இக்கோட என்ன எழுத்து? இங்கா. அப்ப இங்க கரு, இதுக்கு பக்கத்துல எந்த ஒரு மெய் எழுத்துமே இல்ல பாருங்க. இப்ப அங்க இங்கு போட்டுக்கலாம் கருங்குயில். இது இனமிகள். ஆனா இங்க பாருங்க ஆல்ரெடி ஒரு மெய் எழுத்து இருக்கு பாருங்க. அப்ப எந்த ஒரு மெய் எழுத்தும் இல்லாதப்போ ஒரு மெல்லினம் அங்க வந்தாதான் அது இனமிகள். ஆல்ரெடி ஒரு மெய் எழுத்து இருக்கிறப்ப அங்க ஒரு மெல்லினம் வந்தா அது இனமிகள் கிடையாது, அது வன்மைக்கு இனமா திரிபவும் ஆகும். சோ இதான் டிஃபரன்ஸ் தெரிஞ்சீங்க. அப்ப இங்க இம்மு தூக்கிட்டு இந்து போட்டுக்கலாமா? சோ அப்ப என்ன கிடைச்சிரும்? திருக்குறள்ல இருக்கிற தாந்தம் கிடைச்சிருச்சா? அப்படியே வந்துருச்சா? தாந்தம் எப்படி வந்துச்சு? சரி, இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், சார் ஃபர்ஸ்ட் இருக்கிற தாம் தாமாவே இருந்துருச்சு, ரெண்டாவது இருக்கிற தாம் ஏன் தம்முன்னு மாறிச்சு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் கான்செப்ட். இங்க பாருங்களேன், தாந்தம்னா இப்போ உங்க கண்ணுக்கு வந்து தாம்னு தெரியுது இல்ல, இந்த தாம் வந்து தம்முன்னு மாறிச்சு. ஏன் தெரியுமா மாறிச்சு? அங்க ஒரு வேற்றுமை உருவு வந்திருக்கு. எங்க வேற்றுமை உருவு எதுவுமே இல்லை, எங்க வந்திருக்கு? அப்படி சொல்லி பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தமது தகுதியால் வென்றுவிடல். அப்ப தமது இங்க ஆறாம் வேற்றுமை உருவு அது மறைஞ்சிருக்கு. அப்ப அங்க வேற்றுமை உருவு வந்திருக்கு, ஆனா வந்து மறைஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த தாம் தம்முன்னு மாறி இருக்கு. ரீசன் என்ன? அது கூட ஆறாம் வேற்றுமை உருவு வந்து சேர்ந்திருக்கு. அப்ப தாம் பிளஸ் தமது பாருங்களேன், தாம் பிளஸ் அது என்னது? தாம் பிளஸ் அது என்னது? தாமதா. தப்பு என்ன வரும்? அப்ப தாம் என்பது தம்முன்னு மாறுமா? இது அதுவா? என்ன வரும்? எனக்கு தமது வருமா? தமது தானே. அப்ப இங்க அதுன்றது மறைஞ்சிருக்கு. அதனாலதான் இங்க தம்முன்னு மாற்றமே நடந்திருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இருக்கிற தாம் ஏன் தெரியுமா தம்முன்னு மாறல? அங்க ஒரு வேற்றுமை உருவே வராது. சொல்லி பாருங்களேன், தாமது தாம் வராது இல்ல, இதுவே தாம் தமது வருது இல்ல. சோ அப்ப வேற்றுமை உருவு வந்திருக்கிறதுனாலதான் ஃபர்ஸ்ட் அந்த எண்டுல இருக்கிற தாம் தம்முன்னு மாறி இருக்கு. இங்க வேற்றுமை உருவு வராதனாலதான் தாம் தாமாவே இருக்கு. அப்ப தாம் பிளஸ் தம் தான் அது தாந்தம்னு வந்திருக்கு. அப்ப அடிப்படை தெரிஞ்சா எது கொடுத்தாலும் நீங்க எதிர்கொள்ளலாம், வெற்றி கண்டிப்பா வரும். எது கொடுத்தாலும் நம்மளால மேலோங்கி இருக்க முடியும், நம்மளால விடை எடுக்க முடியும். ஸோ அடிப்படை தெரிஞ்சுங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்றேன், போய் பாருங்க வேற்றுமை உருவு இருக்கும்போது எப்படி திரியும் நடத்திருக்கும் பாத்துங்க. அந்த திருக்குறள் அதுக்கான விளக்கம் தான் கொடுத்துருப்போம். அடுத்து பொறுத்துக்க பாருங்களேன், திருக்குறள் உரை பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனோட இன்னொரு நூல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி மேல தெரிஞ்சுக்கிட்டோம்? அமைதி. சரியா? ஸோ மணிமேகலை வெண்பா. அது போலதான் இதையும் தெரிஞ்சுங்க. திருக்குறள் உரை யாரோடது? பாரதிதாசனோட. சிறுதுளி பெருவெள்ளன்னுவாங்களே, நீங்க ஒரே மூட்டா எடுத்து வச்சுக்கிட்டு பாரதிதாசன் மொத்த நூலையும் படிக்க போறன்றது நல்லதுதான். பட் இது போலயும் நம்ம அப்பப்போ ஒரு 4-5 நூல் படிச்சு அங்கங்க படிச்சு வைக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு கோர்வையா மொத்தமா படிக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப ஆன்சர் ஒண்ணுதான். இதெல்லாம் ஒண்ணுல ஆரம்பிக்குது பாருங்க. ஏவும் சியும். அடுத்து போயிடலாமா? திருக்குறள் மரபுரை பாவாணர் தேவநேய பாவாணரோட தான் என்னது திருக்குறள் மரபுரை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டே இருக்கு. என்ன தெரியுமா ஷார்ட்கட்டு? இப்ப நம்மளோட தேவநேய பாவாணரோட காலகட்டம் பாத்தீங்கன்னா 1902 இருந்து 1981 வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு. இந்த 1981 பாத்தீங்கன்னா ஜனவரி 5 மதுரை 5வது உலக தமிழ் மாநாட்டில் ஒரு உரையாற்றிக்கிட்டு இருப்பாரு. சரியா? அந்த உரை பேர் என்னன்னா தமிழன் தோற்றமும், சரியா, மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். என்னது? மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபும் ஒரு உரையாற்றுவாரு. அந்த உரை தான் அவரோட கடைசி உரை. அந்த உரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 நிமிடங்கள், அதாவது ஒரு 1.25 மணி நேரத்துக்கு பேசுவாரு. பேசும்போதே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவாரு. ஸோ அந்த உரையாற்றல இருந்து கடைசியா 10 நாள் கழிச்சு அவர் இறந்துடுவார். அப்போ அவர் இறந்த நாள் என்னது? ஜனவரி 15. யாரு? நம்மளோட தேவநேய பாவாணர். அப்ப என்னது? மாந்தன் தோற்றமும் தமிழன் மரபும் சொன்னா, அப்ப தமிழன் மரபுரை இருக்கா? அப்ப தேவநேய பாவாணரோட இறுதி உரை பேர்லே இந்த இது இருக்கு.
அப்ப திருக்குறள் மரபுரை யாரு? தேவநேய பாவாணர். யோசிக்காம டக்குன்னு போட்டுருணும். சரியா? அடுத்து திருக்குறள் தெளிவுரை. அப்ப தேவநேய பாவாணர் 3ல இருக்காரா? சோ ஆன்சர் 1 3 எங்க இருக்கு? இதே இருக்கு. அப்ப ஆன்சர் சி. ஆன்சர் ஏ கிடையாது. திருக்குறள் தெளிவுரை சிதம்பரனார். சோ இப்ப நான் கடலூர் மாவட்டம், அப்போ ஒரு மனசுல கஷ்டமா இருக்குன்னா ஒரு சிதம்பரம் நடராஜர்களுக்கு போனா தெளிவாகும். அப்படி ஒரு ஷார்ட்கட்டா வச்சுக்கலாம் நம்ம. ஸோ குருட்டுத்தனமா எதே ஒன்று மைண்ட்ல போட்டு ப்ரெஷர் ஆகுற மாதிரி நம்ம ஷார்ட்கட் எப்பயும் செட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச, நம்மளுக்கு புரிஞ்ச, மைண்ட்ல ப்ரெஷர் இல்லாத ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணும். அப்ப ஒரு மன தெளிவு ஏற்படணும்னா சிதம்பரம் நடராஜர் கோயில். அப்ப வாவு சிதம்பரனார். அடுத்து திருக்குறள் விரிவுரை. சோ விரிவுரை பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். கல்யாண சுந்தரனார் கல்யாணம், திருமணம். ஒரு திருமணம்னா எவ்வளவு விரிவா விசாரிப்பாங்க. ஒரு பொருள் வாங்கினா நம்ம டக்குன்னு வாங்கிடுவோம். ஆனா ஒரு திருமணம்ன்றப்ப நம்ம எவ்வளவு சிந்திப்போம், எவ்வளவு விரிவா விசாரிப்போம். அப்ப விரிவுரை என்னது? திருவி கல்யாண சுந்தரனார் கல்யாணம் திருமணம் அப்படி ஷார்ட்கட் வச்சுங்க. சோ அப்ப திருக்குறள் உரையாறு பாரதிதாசன். திருக்குறள் மரபுரையாறு தேவநேய பாவாணர். திருக்குறள் தெளிவுரையாறு வாவு சிதம்பரனார். திருக்குறள் விரிவுரையாறு திருவி கல்யாண சுந்தரனார். சோ ஆன்சர் என்னது? சி. வை என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருள்களுள் அல்லாதது எது? அல்லாதது எது? சரியா பார்க்கலாமா? வைனா கூர்மை செட் ஆகும், வைனா வைக்கோல் செட் ஆகும், வைனா சபித்தல் செட் ஆகும். சோ இதுல பொருந்தாதது என்னன்னா சீதான். சீதான் ஆன்சர். வவுனா திருகுதல். வவுனா கவர்தல் ஒரு பெரும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கவர்தல். நாய் கவ்விடிச்சுன்றோம் பேச்சு வழக்கு. நாய் வவ்விடிச்சுன்றதான் தூய வழக்கு. வவ். சரியா? சோ வவுனா கவர்தல்னு அர்த்தம். அந்த வவுனா திருகுதல்ன்ற ஒரு பொருளும் இருக்கு, தெரிஞ்சுங்க. சோ அப்ப 79 ஆன்சர் அது சி. சோ வவுனா திருகுதல். தூற்றின் கண் தூவி வித்து. சரியா? சோ திரிகடுகம் பாட்டு. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும் தூற்றின் கண் தூவி வித்து. சோ நான் நேற்றைய வகுப்புல சொல்லியிருந்தேன், திருக்கடுகத்துல 4 அடிகள் 3 கருத்துகள். 3ஆம் அடியின் இறுதியில் இம்மூன்றும் இவை மூன்றும் இம்மூவர் இவை மூவர்னு வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னேன். சோ அப்ப இம்மூன்றும் தூற்றின் கண் தூவி வித்து நான் சொன்னேன்ல. சோ அப்ப அந்த வார்த்தையை கவனிச்சிங்க. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஏமாத்திடுவான். 4ஆம் அடியில் இம்மூன்றும் வச்சிருவான். 3ஆம் அடியோட இறுதியில தான் இம்மூன்றும் இவை மூன்றும் இம்மூவர் இவை மூவர்ன்ற வார்த்தை திரிகடுகத்துல இடம்பெறும். சரியா? சோ திரிகடுகம் கடல் வாழ்த்து நீங்களாக 100 பாடல்களை கொண்டதான் அது திரிகடுகம். சோ திரிகடுகம் பத்தி நம்ம கடந்த வகுப்புல நிறைய பார்த்திருந்தோம். சோ ஆன்சர் பார்க்கலாமா? நல்லாதனார் எதை குறிப்பிடுகிறார்னா முறை தவறிய தலைமை. சொன்னல, முறை செய்யான் பெற்ற தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவன் பெற்ற அழகு, நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். சொன்னல, நெஞ்சின் உறுதி இல்லாதவன் செய்யும் தவம். சோ இது 3மே கரெக்ட் தான். சோ ஆன்சர் இவை அனைத்தும். இது 3மே தூற்றின் கண் தூவிய வித்து தான். சோ கடந்த வகுப்புல பார்த்திருந்தேன், ஒரு விதைய ஒரு நல்ல நன்சை நிலத்துல விளைச்சா அது வந்து ஒரு பயன் தரும். இதே ஒரு புதர்ல கொண்டு போய் விதைய போட்டா அந்த விதை அங்க விதைக்குமா? விதைக்காது. அது போலதான் நல்ல பண்புகள் இல்லாத ஒருத்தவன்ட்ட ஒரு அழகு இருந்தோ, ஒரு தலைமை இருந்தோ, ஒரு தவம் இருந்தோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதை சொல்றதுதான் நம்மளோட அந்த திரிகடுகம் பாடல். முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இம்மூன்றும். ஸோ இம்மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. இந்த விளக்கத்திலே பாருங்களேன், சிம்பிளான விளக்கம் தான். இதுக்கு பெரிய விளக்கம் கூட கிடைச்சுதான், சிம்பிளா தான் வச்சிருக்கீங்க. அடர்ந்த புதருக்குள் தூவப்படும் விதை எப்படி வீணாகுமோ அதுபோல தகுதியற்றவரிடம் இருக்கும் பதவி, தவம், அழகு ஆகிய 3 வீணானதே ஆகும். அவ்வளவுதான் சிம்பிளா. போர்க்காலம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபைல் நான் கொடுத்துருக்கேன், பாத்துங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான சொற்றொடராக்குக. ரொம்ப எளிமையானதான். பரணி வென்றதை பாடும் இலக்கியம் பகைவரை ஆகும். சோ தப்பு. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். சோ இதுதான் பர்ஃபெக்டா இருக்கு. பரணி பாடும் இலக்கியம் பகைவரை வென்றதாகும். பகைவரை வென்றதை இலக்கியம் பரணி பாடுவதாகும். சோ தப்பு. ஆன்சர் என்னது? பி. சரியான அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பார்க்கலாமா? சோ தாவு வரிசையா, தீக்கு அப்புறம் தான் தூ, தூக்கு அப்புறம் தான் தே. அப்ப இது கரெக்டா இருக்கு. ஸோ நெடில் மூக்கு அப்புறம் தான் மே. ஆனா பாருங்க இங்க தப்பாயிடுச்சு பாருங்க. அப்ப இது 1, இது 2, ஸோ இது 3 இப்படி இருந்திருக்கணும். அப்ப 2 தப்பு. ஸோ பாவுக்கு அப்புறம் தான் பூ, பூக்கு அப்புறம் தான் பை. ஸோ இப்போ இது கரெக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 3. ஆன்சர் என்னது? 1 3. அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் மெயின் கான்செப்டே என்னன்னா, மெய் எழுத்து ஃபர்ஸ்டா, உயிர்மை எழுத்து ஃபர்ஸ்ட் ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் செகண்ட் கிடையாது. வரிசை தான் முக்கியம். இப்ப எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, கம்பன், கம்பன்,
கடன். முதல் எழுத்து சேமா இருந்தா ரெண்டாவது எழுத்தை பார்க்கணுமா? இப்ப இங்க முதல் எழுத்து சேமா இருக்கு, அப்ப முதல் எழுத்தை விட்டுருங்க. இப்ப நீங்க சில பேர் நான் எப்படி படிச்சு வச்சிருப்பீங்க, மெய் எழுத்து தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்துன்னு படிச்சு வச்சிருப்பீங்கல்ல, அது டோட்டலா தப்பு. இப்ப பாருங்க நிறைய பேர் எப்படி எடுப்பாங்க, கம்பன் ஃபர்ஸ்ட், ஏன்னா இம்மு மெய் எழுத்து இருக்குல்ல, சோ கடன் செகண்ட், உயிர்மெய் எழுத்து இருக்குல்ல, அப்படி எடுப்பாங்க. இது தப்பு. சோ ஃபர்ஸ்ட் எதுதான், கடன் தான். செகண்ட் தான் எது, கம்பன். ஏன்னா காணா சேனல்ல பாருங்க, டா வரிசைக்கு அப்புறம் தான் மா வரிசை வரும். டா வரிசை இங்கே வந்துருதா, மா வரிசை கீழே தானே வரும். வரிசை தான் கணக்கு, எந்த வரிசை ஃபர்ஸ்ட் இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அப்ப டா வரிசைக்கு அப்புறம் தான் மா வரிசை, அப்ப கடனுக்கு அப்புறம் தான் கம்பன். இதுவே எப்ப தெரியுமா மெய்யெழுத்து ஃபர்ஸ்ட் வரும், ஒரே வரிசையா இருந்தா. ஒரே வரிசையா இருந்தா மெய்யெழுத்து ஃபர்ஸ்ட் வரும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஏ ஏ விட்டுருங்க. இப்ப இங்க இட்டு இங்க டை. இப்ப இட்டு என்பது மெய்யெழுத்து, டை என்பது உயிர்மெய் எழுத்து. இப்பயும் நீங்க வந்து குருட்டுத்தனமா மெய்யெழுத்து ஃபர்ஸ்ட் உயிர்மெய் எழுத்து செகண்ட் போயிடக்கூடாது. இப்ப வந்து எட்டு தான் ஃபர்ஸ்ட், எடை தான் செகண்ட். என்ன ரீசன்னா, இட்டுக்கு அப்புறம் தானே டா வரிசையே ஸ்டார்ட் ஆகும். இட்டு டா டா டி டி டூ டூ டே டே டை டோ டோ டவ். அப்ப நம்பர் கொடுக்கும்போது இட்டுக்கு அப்புறம் தான் நம்பர் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. அப்ப என்ன ரூல்னா, ஒரே வரிசையா இருந்தா மெய்யெழுத்து ஃபர்ஸ்ட். வரிசை மாறினாலே மெய்யெழுத்து ஃபர்ஸ்ட், உயிர்மெய் எழுத்து ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. எந்த வரிசை மேல இருக்கோ அந்த வரிசை தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதுதான் முக்கியமானது. ஸோ தெரிஞ்சுங்க. அதே மாதிரி மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வரணும், இதையும் தெரிஞ்சுங்க. மெய்யெழுத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வரணும். இதுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தலாமா? எஃகு, எட்டு, எது ஃபர்ஸ்ட், எஃகு தான் ஃபர்ஸ்ட், எட்டு தான் செகண்ட். ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஆயுத எழுத்துக்கு அப்புறம் தான் மெய்யெழுத்து. இவ்வளவுதான் கஷ்டமான ரூலே, அதாவது அகர வரிசையில். ஓகேவா? ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம வந்து இப்போ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் வகுப்புகள் யூடியூப்ல நம்ம பார்க்கலாம். நான் அதை அனௌன்ஸ் பண்ணுறேன். புணர்ச்சி போயிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு புணர்ச்சி பாருங்க. ஸோ அந்த 10 பாட்டை பார்த்துட்டீங்கன்னா நான் 11ஆவது பாட்டிலேருந்து கஷ்டமான புணர்ச்சி நடத்தி கொடுக்குறேன். புணர்ச்சி முடிஞ்சோடனே நான் வேற மாதிரி வகுப்புகள் கண்டிப்பாக கொண்டு போகிறேன். தொண்டைமான் இளைஞரையனை பாட்டோட தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூலை இயற்ற வேற நம்மளோட கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இப்போ 10 பாட்டில் என்னென்ன இருக்கும், திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடு கடாம். ஸோ இந்த 10 நூல் தான் நம்மளோட 10 பாட்டு. இது யூனிட் 6ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 10 பாட்டை எத்தனை புலவர் எழுதினா, 8 புலவர்கள். 10 பாட்டு இருக்கு, ஆனால் 8 புலவர்னா அப்போ 2 புலவர்கள் 2 பாட்டு எழுதியிருப்பாங்க. ஒன்று நக்கீரர். ஸோ நக்கீரர் பார்த்தீங்கன்னா நெடுநல்வாடையும் திருமுருக ஆற்றுப்படையும் எழுதியிருப்பாரு. ஆனால் தமிழுக்கு தேவையானது கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பாடத்திட்டத்தில் இருக்காரு. இவர் 2 பாட்டை எழுதியிருப்பாரு. ஒன்று பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்று பட்டினப்பாலை. அந்த பெரும்பானாற்றுப்படையை பத்தி தானே கேட்டிருக்காங்க. சோ அந்த பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடைய தலைவன் தான் யாரு, தொண்டைமான் இளந்திரியன். பட்டினப்பாலையோட பாட்டுடைய தலைவன் யாரு, நம்மளோட கரிகால் பெருவளத்தான். சோ அப்ப பட்டினப்பாலைனா கரிகால பெருவளத்தான். சரியா? அடுத்தது நம்மளுக்கு பெரும்பானாற்றுப்படைனா தொண்டைமான் இளந்திரியன். இந்த 2 பேருக்குமே பாடினது யார் தான், ஆசிரியர் யார் தான், நம்மளோட கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். 5 சிறிய வேர்கள் என்ற பொருள் கொண்ட நூல் எது, சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம். சரியா? சோ சிறுமை பிளஸ் பஞ்சம் பிளஸ் மூலம். சோ சிறுமைனா சின்னது, பஞ்சம்னா 5, மூலம்னா வேர். சிறிய 5 வேர்கள், கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. இந்த 5 மூலிகை வேர்களும் உடல் பிணை நீக்கிறது போல இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 5 கருத்துக்கள் நம்மளோட மனப்பிணியை நீக்கும். திரிகடகத்துல 4 வரி 3 கருத்து. சிறுபஞ்சத்துல 4 வரி 5 கருத்து. சரியா? வரிகள் 4 தான், அதுல 3 கருத்து, இதுல 5 கருத்து. அதே மாதிரி இதுல பாடல் எண்ணிக்கையில ஒரு குழப்பம் இருக்கு. 102 பாடல்களா 97 பாடல்களான்னு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, 85 முதல் 89 வரை இருக்கிற 5 பாடல்கள் சிதைந்து விட்டதாகவும் கிடைக்காம போயிடுச்சுன்றதும் ஒரு கருத்து இருக்கு. அதனாலதான் 102 97 ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. 2த்தையும் கொடுக்க மாட்டான் எக்ஸாம்ல. 2ல எதை கொடுக்குறான்னு நீங்க ஆன்சரா எடுத்துக்கலாம். சரியா? இந்த நூலை பத்தி பாத்தீங்கன்னா இதுல பெரும்பான்மையான பொது அறக்கருத்துகளும் சிறுபான்மையான சமண அறக்கருத்துகளும் போட்டு பேசப்பட்ட நூல் தான் இது, நம்மளோட சிறுபஞ்ச மூலம். அடுத்து இது நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்ற வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து கூற நூல் தான் நம்மளோட சிறுபஞ்ச மூலம். ஸோ பாடத்திட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்சர் சி. அடுத்து போயிடலாமா? இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்டம் யாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? இந்த இஸ்மத் சன்னியாசின்ற பாரசீக சொல்லுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா தூய துறவி. இதை யாருக்கு அழைச்சிருப்பானா, திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப், நவாப் சந்தா சாஹிப் நம்மளோட வீரமாமுனிவரை அழைச்சிருப்பாரு. ஏன் அப்படி அழைச்சிருப்பாருன்னா, அவரோட தோற்றத்தையும்
அவரோட மொழி திறனையும் பார்த்து தான் அவர் வந்து அப்படி அழைச்சிருப்பாரு. ஸோ வீரமாமுனிவர் பாடத்திட்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ அவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1680 இருந்து 1747 வரைக்கும். சரியா, 1680 இருந்து 1747 வரைக்கும் இவர் தன்னோட 30வது அகவையில தமிழகத்துக்கு வந்திருப்பாரு. அதாவது 30வது வயசுனானது 1710. அப்ப 30 வயசுல தமிழ்நாட்டுக்கு வந்து 37 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்திருப்பாரு. அவர் இறக்குற வரைக்கும் இங்கதான் இருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து கோவா வழியா உள்ள வந்து, ஸோ அப்புறம் கேரளா வழியா வந்து, அதுக்கப்புறம் நடைப்பயணமாகவே தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருப்பாரு. ஸோ மதுரையில் இருக்கிற காமநாயக்கன் பட்டி, ஸோ அந்த இடத்துல தான் அவர் வந்து பெரும்பான்மை வாழ்ந்திருப்பாரு. தமிழ்ல மிகப்பெரிய சீர்திருத்தங்களை பண்ணியிருக்காரு. ராபர்ட் டி நெபிலின்னு சொல்லுவாங்க. அவரு தான் இவரோட முன்னோடின்னு சொல்லலாம். அவரை பின்பற்றி தான் ஒரு சில செயல்களை செய்ய ஆரம்பிப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைய வரைக்குமே தமிழ்நாட்டுல வெளிநாட்டிலேருந்து வந்து தமிழ்ல மிகப்பெரிய மாற்றத்தை பண்ண ஒருத்தர் யாருன்னா வீரமாமுனிவர்னு சொல்ற அளவு ஒரு பேர் வாங்கியிருக்காரு. ஸோ இவரை பத்தி நம்ம நிறைய தகவல் பார்க்கலாம். சரியா, சந்தா சாஹிப்பால் வீரமாமுனிவருக்கு சதுர அகராதிலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழோட முதல் அகராதி என்னது? சதுர அகராதி. இவர் எழுத்து சீர்திருத்தமும் பண்ணியிருக்காரு. அது தொடர்பா வினா இருக்கு, நம்ம அதை தனியா கூட பார்த்துக்கலாம். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஊழி பல நூறு கன்றதுவாம், அறிவு ஊற்றன் நூல் பல கொண்டதுவாம். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். யாரு? நம்மளோட பாவலரேறு பட்டம் வாங்கின பெருஞ்சித்திரனார், அதாவது துரை மாணிக்கம். ஸோ அவரோட பாடல் தான் இது. ஓகேவா, பெருஞ்சித்திரனார். அவரோட நூல்லாம் பார்த்தீங்கன்னா பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம், உலகியல் 100, பள்ளி பறவைகள், என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, ஐயை, இது எல்லாமே இவரோட நூல்கள் தான். ஸோ இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், இதெல்லாம் இவரோட முக்கியமான இதழ்கள். இவரும் பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். நம்மளோட தேவனைய பாவாணரோட தலை மாணவர்னே சொல்றாங்க இவரோட பாவலர் பெருஞ்சித்திரனார். ஸோ இவரை பத்தி தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரோடது. ஓகேவா, தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது, பொருத்தமான பொருள் யாதுன்னு கேட்டுருக்காங்க. காணல் நீர்னா என்ன? இருக்கிறது போல தோன்றும், ஆனா இருக்காது. தீய பழக்கம் பண்ணும்போது அவன் சந்தோஷமா இருக்கிறது போல தெரியும், ஆனா சந்தோஷம் நிலைக்காது. உண்மைதானே? ஸோ அப்போ அதான் அர்த்தம். பாருங்களேன், இருப்பது போல் தோன்றுமானால் இராது, அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு விளக்கம் நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். சரியா, காணல் என்னது? மெரேஜ். ஸோ பேசிக் விளக்கம் தான் நான் சொன்னதுதான். இருக்கிறது போல தோன்றும், ஆனால் இருக்காது. மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். ஸோ வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க, ஃபேமிலியில இருந்துட்டு படிக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு இந்த பழமொழி தான். சரியா, நீங்க தண்ணி போல மென்மையா இருந்தாலும் சரி, நீங்க தொடர்ந்து அந்த இடத்துல ஒரே இடத்துல அதோட தாக்கம் இருக்கிறப்ப அது அந்த கல்லையே கரைக்குது இல்லை, அதுதான் உங்களோட ஃபார்முலாவா இருக்கணும். ரியாலிட்டி என்னன்னு யோசிச்சு பார்க்கணும், அவ்வளவுதான். என் சுச்சுவேஷன் இதுதான், என் நிலைமை இதுதான், என்னால் இவ்வளோ நேரம் தான் படிக்க முடியும். ஆனால் அந்த நேரத்தை மனப்பாடம் பண்ணி படிக்காம, வேண்டா வெறுப்பு படிக்காம, புரிஞ்சு ஆர்வத்தோட நான் என் அறிவை வளர்த்துக்க போறேன், நான் இந்த கான்செப்டை கற்றுக்க போறேன். நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவு பண்ணாலும் போதும். ரெகுலராக நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா, நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியும் கூட போயிடுவாங்க அந்த ஃபீல்டை விட்டு. ஆனால் நீங்கள் ரெகுலராக செஞ்சீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அதுக்கு எவ்வளோ பேர் உதாரணம் இருக்காங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பேர் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு, ஸோ வேலைக்கு போய்கிட்டு. அப்போ உங்களாலையும் முடியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த பிளான் மட்டும் அப்படி இருக்கணும். அறகுறையா வேகமாக முழுமையடையாமல் நீங்கள் படித்து போய் அங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அறகுறையாக போய் நின்றுக்கிட்டே தான் இருப்போம். அப்போ இந்த எக்ஸாமுக்கு ஒரு 40% வருமா, அடுத்து 70 ஆகும், அடுத்து 90 ஆகும், அடுத்து 100 அடைஞ்சே தீருவோம்ல. ஸோ அதுதான் இந்த பழமொழி. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். விழுந்தானை தூக்கி விட்டேன். நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, பாடத்திட்டம் மாறி இருக்கு, புக்கு மாறி இருக்கு, புக்கு மாறும். இப்படி எது நடந்தாலும் சரி, பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் வந்துடாது. உங்களுக்கு உண்மை அதானே? இந்த பழைய தமிழ் பாடத்திலிருந்து புதிய தமிழ் பாடத்திலிருந்து நிறைய மாறுபாடு இருக்குதான். ஆனா பட் நம்மளால அது வந்து ஏத்துக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாமலாம் இல்லை, எல்லாருக்கும் தானே அது மாறுது. சரி, அதனால ஒரே மைண்ட் செட், புக்கு மாறினாலும் சரி, இதுக்கப்புறம் பாடத்திட்டம் மாறினாலும் சரி, கண்டிப்பா உழைப்புக்கான பலன் இருக்கும். அந்த கான்செப்ட் விட்டு போறது இல்லை. கரெக்டா? அது நம்மளுக்கு கை கொடுக்கும். ஒண்ணு என்ன, 100% 30% போகும், 30% புதுசா வரும், மீதி 70% நம்ம கையில இருக்குல்ல, அதை வச்சு மீதி 30% நம்ம சரி பண்ணணும். அவ்வளவுதான் மாற்றம் வந்தா. உடனே புக்கு மாறுது, சிலபஸ் மாறுது, அது மாறும் பயப்படலாம் தேவையில்ல. ஸோ இதெல்லாம் ஒரு போட்டித் தேர்வு மாணவனுக்கான தேவையான ஒரு பண்பு. சரியா? சரி, விழுந்தானை தூக்கி விட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையால் அணையும் பெயர். இந்த வினையால் அணையும் பெயரோட சிறப்பு என்ன தெரியுமா? இவரு வினை சொல்லுக்கான பண்பையும் பெற்று இருப்பாரு, பெயர் சொல்லுக்கான பண்பையும் பெற்று இருப்பாரு. வினை சொல்லுக்கான பண்புல என்ன தெரியுமா பெற்றிருப்பாரு? ஒரு வினை சொல் தானே காலம் காட்டும், பெயர் சொல் காலம் காட்டாது, வினை சொல் தானே காலம் காட்டும். அப்ப இந்த வினையால் அணையும் பெயர் காலத்தையும் காட்டும்.
ஒரு பெயர் சொல் தானே வேற்றுமை உருவை ஏற்கும். ஒரு பெயர் சொல் தானே வேற்றுமை உருவை ஏற்கும். ஆனா இந்த வினையால் அணி பேர் வேற்றுமை உருவை ஏற்கும். அப்ப இவரு வினை சொல்லின் பண்பான காலம் காட்டுவதையும் பெற்றிருப்பாரு, ஒரு பெயர் சொல்லின் பண்பான வேற்றுமை உருவு ஏற்கிறதையும் பெற்றிருப்பாரு. அப்ப இதுக்கு ஒரு ஈஸியான ஷார்ட்கட்டே என்னன்னா, பாக்குறதுக்கு வினைச்சொல் போல இருந்து அது கூட ஒரு வேற்றுமை உருவு இருக்குன்னா நீங்க கண்ணை மூடிட்டு என்ன எடுத்துடலாம், வினையால் அணையும் பெயர்னு எடுத்துடலாம். சரி, இதுக்கு ஆழமான கான்செப்ட் என்ன, ஒரு வினைச்சொல் வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிப்பது வினையால் அணையும் பெயர். விழுந்தானை, இப்ப விழுந்தானை தூக்கி விட்டேன்னு நான் சொல்றேன். நான் இப்ப விழுந்தானை தூக்கி விட்டேன், நான் விழுன்ற வினையை தூக்கி விட்டேனா, அந்த விழுந்த வினையை செஞ்சவனை தூக்கி விட்டனா, அந்த வினையை செஞ்சவனை தான் நான் தூக்கி விட்டேன். அப்ப அந்த இடத்துல வினை வினையை குறிக்காமல் வினை செய்தவன் தானே குறிக்குது. அப்ப இதான் வினையால் அணையும் பெயர். இதை 10th புக்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு வினை முற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். ஸோ இதை நான் தவம் கிளாஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது மட்டும் ஒரு மணி நேரம் கிளாஸ் நம்ம பார்த்துருப்போம், வினையால் அணையும் பெயர் மட்டும். சரியா? ஸோ அப்போ இது இப்போ நான் லாஸ்டா சொன்ன விளக்கத்தை நான் விளக்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் ஆனால் புரிய வைக்கலாம். சரியா? ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறு ஒரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். இதுதான் வினையால் அணையும் பெயருக்கான ஆழமான விளக்கம். ஸோ நீங்க சிம்பிளா நான் வச்சீங்க, ஒரு வினைச்சொல் வினையை குறிக்காமல் வினை செய்தவனை குறித்தால் அது வினையால் அணையும் பெயர். அப்ப விழுந்தானை, இதுல விழுந்தானை தூக்கி விட்டேன் இருக்கு. அப்ப இந்த விழுன்ற வினையை தூக்கி விட்டுருப்பாங்க, அந்த வினையை செஞ்சவனை தானே தூக்கி விட்டுருப்பாங்க. அப்ப அது வினையால் அணையும் பெயர். ஆன்சர் சி. சரியான இணையை தெரிவு செய்க. சோ துகிர், துகிர்னா பவளம். ஏ தப்பு. நொடைனா விலை, கரெக்ட். சோ கிழினா துணி. சோ மறுனா குற்றம். ஆன்சர் அது பி. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாரு? நம்மளோட வீரமாமுனிவர். நம்மளோட வீரமாமுனிவர். ஸோ ஷார்ட்டா சொல்றவர் என்ன பண்ணாருன்னு, இப்ப ஏ இருக்கு, ஏ இருக்கு. அந்த காலத்துல இப்படிதான் இருக்குமா, மேல புள்ளி வச்சா அது ஏ, புள்ளியே வைக்கலாம் அந்த நெடில் ஏ. இப்படி இருந்ததை இப்படி மாத்தினது நம்மளோட வீரமாமுனிவர் தான். ஸோ அந்த கீழே இப்படி இழுக்கிறோம், இதை கொண்டு வந்து வீரமாமுனிவர் தான். அதே மாதிரியே ஓ, ஓ இப்படிதான் இருக்கும். புள்ளி வச்சா குறில் ஓ, புள்ளி வைக்கலாம் நெடில் ஓ. சரியா? அப்ப இதை சுழிக்கிறோம்ல, இதை கொண்டு வந்தது வீரமாமுனிவர் தான். அது போலதான் கே கே கோ கோ, அந்த ஒத்த சுழி கொம்பு ரெட்ட சுழி கொம்பு துணக்கெல்லாம் கொண்டு வந்து யார் தான்? நம்ம வீரமாமுனிவர் தான். அப்ப பாருங்க, 1680 உள்ள வந்து இன்னைய வரைக்கும் நம்ம பயன்படுத்துற விஷயம் மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ணியிருக்காரு, புதுசா தமிழுக்கு வந்து கத்துக்கிட்டு. சரி, அப்ப இன்னைக்கு பாடத்திட்டத்துல 100 மதிப்பெண் இருக்கு தமிழ். அப்ப தமிழ்ல நான் தெரிஞ்சுக்க போறேன்ற விருப்பத்தோட அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களால அதிகபட்ச மதிப்பெண் எடுக்க முடியுமா, முடியாதா? சரியா? ஸோ அப்ப தமிழை நேசிச்சு படிங்க. ஸோ தமிழ்ன்றது கண்டிப்பா போட்டித் தேர்வுல வெற்றியும் தாண்டி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா உருவாக்கும். அப்பேற்பட்ட மொழி தான் நம்மளோட தமிழ் மொழி. ஸோ இதுதான் இவரோட சீர்திருத்தங்கள். ஸோ இப்ப வீரமா முனிவர். ஓகேவா? முதலில் 5ஆம் பிரயாயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். ஊவேசா இதான் அவர் சொன்னது. மேற்கண்டவரில் வித்தியாபியாசம் என்பது எதை குறிக்கும் கேட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்றேன். ஆல்ரெடியும் சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தீர்க்க சந்தி குணசந்தி விருத்தி சந்தி, இந்த மாதிரி 3 சந்தி இருக்கு வடமொழியில. வடமொழி புணர்ச்சிக்கான ரூல் இப்போ ஃபார்ம் பண்ண போறோம். பார்க்கலாமா? ஃபார்முலா தான். இதை எழுதி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
நான் இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கிறது 100% சரி. சரி என்ன சார் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, அப்படிதான் இருக்கும். மனசை ஒருநிலைப்படுத்தி எது எப்படிலாம் வரும், ஒரு விஷயத்த பக்குவமாக டைம் எடுத்து பார்த்தா தான், ஒரு விஷயத்த 5 நிமிஷம் டைம் எடுத்தால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அந்த 5 நிமிஷத்தை கொடுக்க முடியாமல் நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ப்ரெஷர் ஆகிப்போம். இதெல்லாம் நம்ம ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும். இதை ஃபார்ம் பண்ணிட்டா வடமொழி புணர்ச்சி உங்கள் கையில் இருக்கு. ஸோ வர குரூப் 4லயோ வர குரூப் இப்படி தான் நம்ம இருக்கணும். நான் வடமொழி புணர்ச்சிக்கான ரூலை படிச்சுட்டேன். வர குரு 4ல வரட்டும், அதுலேருந்து கங்கா பிளஸ் சோகம் தானே, அது போல அவன் எது வேணா கொடுக்கட்டும். அப்படி நம்ம தயாராகி ரெடியாக இருக்கணும். ரூலை பிடிக்கணும். நீங்க போய் 100 வடமொழி புணர்ச்சி சொல்ல சேர்த்து மனப்பாடம் பண்றதை விட இந்த ரூல் தெரியறது முக்கியம். ஸோ இதான் ரூல். சரியா? என்ன ஒண்ணுமே புரியலையேன்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை. நிலைமொழியோட இறுதியில் ஆ வந்து வறுமொழியின் முதல்லையும் ஆ வந்தா 2 ஆவையும் தூக்கிட்டு நீங்க நெடியில் ஆ போட்டுக்கணும். எந்த புணர்ச்சி வடமொழி சொல் வந்தா தமிழ் சொல்லுக்கு பண்ணிடக்கூடாது. இதுக்குள்ள கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ள 4 இருக்கு தெரியுமா? என்ன 4 தெரியுமா? கவனிங்க. ஆ ஆ ஆ ஆ ஒன்றும் இல்லை. என்ன மாற்றி போடுறேன்? இங்கே குறியில் இருக்கு, இங்கே நெடில் இருக்கு. நெடில் குறியில் அதே ஆ தான். அந்த ஆ தான் நெடிலோ குறிலோ மாறி வருது இல்லை? ஸோ அப்போ 4 இருக்கு. இதுக்குள்ளேயும் அதே தான். உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை. புரியுதா? அப்ப மொத்தம் 12 அமைப்பு இருக்கு. இந்த 12 அமைப்புல எது வந்தாலும் இப்ப எடுத்துக்காட்டு ஒண்ணு பார்க்கலாம். நம்ம சதா பிளஸ் ஆனந்தம் பாருங்க. தாவை எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஆ. ஸோ இங்கேயும் ஆ இங்கேயும் ஆ. அப்ப ஆ வந்தா ரெண்டையும் தூக்கிட்டு எந்த ஆ போட்டுக்கணும்? இந்த ஆ போட்டுக்கணுமா? ஸோ அப்ப இதையும் தூக்கிடுறேன். அப்ப இங்க இத்து கூட்ட ஆ சேர்த்தா தா. அப்ப என்ன வரும் எனக்கு? சதானந்தம் வந்துருச்சா? இதுதான். அது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? மகா கூட்டல் ஈஸ்வரன். மகா என்பது வடமொழி சொல், ஈஸ்வரன் என்பது வடமொழி சொல். இப்படி 2 வடமொழி சொல் சேரும் போது வடமொழி புணர்ச்சியை பயன்படுத்தணும் நீங்க. இப்ப மகா கா இக்கு பிளஸ் ஆ, இங்க ஈ இருக்கு. இங்கேயும் சேம் அதே தான். பாருங்களா, இங்க ஆ வந்து ஈ வந்தாலும் அதான், ஆ வந்தாலும் ஈ வந்தாலும் அதுதான், ஆ வந்து ஈ வந்தாலும் அதுதான், ஆ வந்து ஈ வந்தாலும் அதுதான். ஸோ இங்கேயும் ஆ வந்து ஊ வந்தாலும் அதான், ஆ வந்து ஊ வந்தாலும் அதான், ஆ வந்து ஊ வந்தாலும் இதுதான். அப்ப இருக்கிறத எப்படி கன்வெர்ட் பண்ற பாருங்க. அப்ப இங்க நான் 3 12 மாத்தணும். அப்ப தீர்க்க சிந்தில மொத்தம் எத்தனை மெத்தடு? 12. இங்க நான் 2 சரியா ஆல்ரெடி 2 எழுதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை 8 சரியா. இங்க மொத்தம் எத்தனை? 8. மொத்தம் 8. சரி, இப்ப மகா பிளஸ் ஈஸ்வரன் சால்வ் பண்ணிடலாமா? ஆ இருக்கு ஈ இருக்கு. எங்க இருக்கா? ஆ இருக்கு ஈ இருக்கு. அப்ப ரெண்டையும் தூக்கிட்டு நான் என்ன மாத்தணும்? ஏ கொண்டு வரணுமா? அப்ப இங்க இக்கு கூட நான் அப்ப ஏவை சேர்க்கணுமா? அப்ப கேன்னு வந்துடும். அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு? மகேஸ்வரன். இப்பயாச்சும் நம்புங்க. ஏதோ நம்புற மாதிரி தெரியுது பேச்சோம். மகா பிளஸ் ஈஸ்வரன் மகேஸ்வரன். அப்ப ஏன் நீங்க மகா பிளஸ் ஈஸ்வரன் மகேஸ்வரன் ஏன் மனப்பாடம் பண்றீங்க? இது ஏதோ ரூல் இருக்குல்ல. இது கஷ்டமா இருக்கா? இது கஷ்டமா இருக்குன்னா இதோட 100 மடங்கு கஷ்டம் நீங்க மனப்பாடம் பண்றது. இதெல்லாம் நீங்க மனசை ஒரு நிலைப்படுத்தி புரிஞ்சுக்கணும். இதுல என்ன ஷார்ட்கட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். நான் எப்படி படிச்சுக்கிட்டேன்னா ஆ நெடில் ஆ, இ நெடில் இ, உ நெடில் உ முடிஞ்சிருச்சு. அந்த ஆல 4 வகை இருக்கு. ஏன்னா குறில் நெடில் நெடில் குறில் அவ்வளவுதான். அப்ப இந்த 12 ஈஸி தானே. இப்போ அடுத்தது நான் எப்படி ஃபார்ம் பண்ணனா? நான் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த 2 தான் எழுதியிருப்பேன். அடுத்த 2 நான் கிரியேட் அதுலேருந்து வந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 தான் எழுதியிருப்பேன். அடுத்த 2 இதுலேருந்து வந்துச்சு. அப்போ நான் அடுத்து எப்படி நான் வச்சுப்பேன்னா பாருங்களேன், இ உ அடுத்து ஏ ஐ இருக்காது ஓ இருக்கும். அப்படியே அந்த ஆனவன் ஆர்டர்ல இப்போ ஆ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இ உ சரியா அப்படியே வருது இல்லை? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நான் வச்சுக்கணும். அடுத்து ஏ ஐ மட்டும் இல்லை. ஐ மட்டும் சரி, ஏன்னா ஐ உங்களுக்கு தெரியும், ஐக்கு இணை எழுத்து கிடையாது, அதை விட்டுலாம். அப்போ ஜோடியா வருது. ஆ முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்லேன்னு வச்சுங்களேன். அப்போ எனக்கு இ வருது, அடுத்து உ வருது சரியா. அடுத்து அதுக்கு ஆன்சரா ஏ வருது, அடுத்து ஐ வரல, அடுத்து ஓ வருது சரியா. அடுத்தது அங்க எப்படி போகணும்னா இந்த ஆவும் ஏவும் வரும். ஆவும் ஏவும் வருதா? வராத ஐ அங்க வரும், ஐயே இங்க வந்து திரும்ப ஐயாவே வரும், அவு வரும். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரக்சரா நான் வச்சுக்கிறது தான் சரியா. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏறிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். இதை எப்படி நீங்க இப்ப 4 இருக்கு, இது எப்படி 8ஆ மாத்தலாம்? இப்ப 4 இருக்கு 8ஆ எப்படி மாத்தலாம் பாருங்களேன். ஆ வந்து ஏ வந்தாலும் ஐ தான், ஆ வந்தாலும் ஐ வந்தாலும் ஐ தான், ஆ வந்து ஓ வந்தாலும் அவுதான், ஆ வந்து அவு வந்தாலும் அவுதான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? மகா பிளஸ் ஐஸ்வர்யம். இங்க பாருங்க, மகா பிளஸ் ஐஸ்வர்யம் கா இக்கு பிளஸ் ஆவா? ஆ ஐ இருக்கா?
ஆ ஐ இருந்தா என்ன வரும்? ஐ வருமா? ஸோ இப்போ இந்த ஆவும் போயிடும், இந்த ஐயும் போயிடும். அப்போ இக்கு கூட ஐ சேரணும். போய் நெட்ல செக் பண்ணி பார்த்துங்க. மகேஸ்வரியம் இதான் வரும். சரியா? சரி, இன்னொரு எடுத்துக்காட்டு, நம்மளோட எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? கங்கா பிளஸ் ஓகம். அப்படியே பாருங்க, கா இக்கு கூட்டலாம் ஆவா, ஆ இருக்கு ஓ இருக்கா, பாருங்க ஆ இருக்கு ஓ இருக்கா, அப்ப ஆவும் ஓ தூக்கிட்டு அவ்வ கொண்டு வரணுமா? அப்ப ஆவும் ஓ தூக்கிட்டு அவ்வ கொண்டு வரணுமா? இக்கு பிளஸ் அவுனது கவ்வா, கங்கௌகம். சோ புரியுதா? அப்ப கங்கா பிளஸ் ஓகம் கங்கௌகம் விதி வருதா? சோ அப்ப தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி. சோ நான் வச்சுங்க, இறுதியில வர எழுத்து தூக்கிட்டு என்ன மாறணுமோ நீங்க போட்டுக்க வேண்டியதான். சரி, இப்ப எதுக்கு இதை நம்ம பார்த்தோம்? இதுக்கு தானே பார்த்தோம். அப்படியே வாங்க, வித்தியாபியாசம். அப்ப இது எப்படி பிரிக்கலாம்னா, வித்யா கூட்டல் அப்பியாசம். வித்யானா கல்வி, சரியா? அப்பியாசனா பயிற்சி, சரியா? அப்பியாசனா என்னது? பயிற்சி. அப்ப வடமொழிக்கு நம்மளோட பொருளே புரியுது பாருங்க. வித்யானா என்னது? கல்வின்னு அர்த்தம். அப்பியாசனா என்னது? பயிற்சின்னு அர்த்தம். அப்ப கல்வி பயிற்சி. சரி, இது எப்படி சேரும்? அப்படியே பாருங்க, யா ஈ கூட்டல் ஆவா, இங்கயா இங்கயா, அப்ப நெடில் ஆ வருமா? ஈ கூட்டலா யா, அப்ப என்ன வரும் எனக்கு? வித்யாபியாசம் வருதா? வித்யாபியாசம். அப்ப வித்யாபியாசம்னா கல்வி தொடர்ச்சி. அப்ப வித்யாரம்பம்னா என்னது? வித்யா பிளஸ் ஆரம்பம், வி போட்டுனா புரி, வித்யா பிளஸ் ஆரம்பம், யா ஈ கூட்டல் ஆவா. அப்ப இங்கேயும் உயிரெழுத்து இங்கேயும் உயிரெழுத்து, ரெண்டும் ஆ, அப்ப நெடில் ஆ வருமா? அப்ப வித்யாரம்பம். வித்யாரம்பம்னா ஆரம்பம்னா தொடக்கம்னு அர்த்தம், கல்வி தொடக்கம்னு அர்த்தம். அப்ப வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். அக்ஷராபியாசம், அக்ஷராபியாசம். அப்ப அக்ஷர்னா அக்ஷர்னா எழுத்துன்னு அர்த்தம், பியாசம்னா தொடக்கம்னு அர்த்தம். சரி சரி, பயிற்சின்னு அர்த்தம். ஆரம்பம் தான் தொடக்கம், சரியா? அக்ஷராபியாசம்னா அக்ஷரம், அப்சரா பென்சில் சொல்றோம்ல, ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அப்ப அக்ஷரானா எழுத்துன்னு அர்த்தம், அப்பியாசம்னா பயிற்சின்னு அர்த்தம். அப்ப அக்ஷரா பிளஸ் அப்பியாசம் அக்ஷராபியாசம். ஸோ அது எழுத்து பயிற்சின்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சுட்டா உங்களுக்கு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அடுத்து போயிடலாமா? ஸோ இதை நோட் பண்ணிங்க, இதை நோட் பண்ணிங்க. இதை நீங்க நோட் பண்ணிட்டு நெட்ல இருக்கிற வடமொழி புணர்ச்சியெல்லாம் போட்டு சால்வ் பண்ணுங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு வகை இருக்கு வடமொழியில், 90% இதுதான், இன்னொரு 10% இன்னொன்று இருக்கு, அதை பார்த்துக்கலாம். தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். ஸோ அந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனாலே சிலப்பதிகாரம் தான், சரியா? சிலப்பதிகாரத்துக்கு இவருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. சிலப்பதிகாரத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர் தான் யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவரை நடமாடும் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. அவ்வளோ பெருமை பெற்றவர் தான் இவரு. இவர் தான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட முதல் துணை வேந்தரா இருந்திருக்கிறார் நம்மளோட தேப்போ மீனாட்சி சுந்தரம். பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவரோட காலம் பார்த்தீங்கன்னா 1901 முதல் 1981, சரியா? 1981. 1902 இருந்து 1982, சரியா? மாத்தி எதுன்னு நினைக்கிறேன், 80-81, 80-81. ஸோ 1901 பார்த்தீங்கன்னா இவருக்கு 1980, சரியா? ஸோ 1902 பார்த்தீங்கன்னா 1981. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன லிங்க்குக்காக தான் இது ஃபார்ம் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோடது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவநேய பாவாணரோடது, தேவநேய பாவாணரோடது. ஸோ 1902 பிறந்து 1981 மறைஞ்சவர் தான் யாரு? நம்மளோட தேவநேய பாவாணர். ஸோ அப்படியே ஒரு இயர் கம்மியாகுதா? ஸோ ஒரு 92, இவர் 91, இவர் 81, இவர் 80. ஸோ அது மட்டும் நான் வச்சுங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே 79 வயது தான், ரெண்டு பேருக்குமே சேம். என்னது? 79 வயதுல மறைஞ்சிருப்பாங்க. ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனாரும் நம்மளோட தேவநேய பாவாணரும். ஸோ நடமாடும் பல்கலைக்கழகம் என்று அழைக்கப்படுவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர். மீனாட்சி சுந்தரம் ஒரு அறிவு கடல்னு புகழ்ந்தவர் யாருன்னு கேட்டா திருவி கல்யாண சுந்தரனார். ஏன்னா பாடத்திட்டத்தில் இவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சிலப்பதிகாரம் தொடர்பா யாருன்னு கேட்டா நீங்க ஒரு கண்ணை மூட்டு ஆன்சர் பண்றீங்க. இவருக்கும் சிலப்பதிகாரம் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது சிலப்பதிகாரம் இவருக்கு ரொம்ப விருப்பமான காப்பியம், அவ்வளவுதான். ஸோ கரெக்ட், கூட்டு கரெக்ட். இவர் காணல் வரின்னு எழுதியிருப்பாரு.
அது ஒரு புதுமையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்று கொள்கையை இதன் மூலம், அது ஒண்ணும் இல்ல, காணல் வரி உங்களுக்கு தெரியும், கோவலனும் மாதவியும் அந்த காணல் வரி பாட்டு போடுவாங்க. வரினா ஒரு இசை பாடல். அதுல மாதவி பாடின ஒரு பாடலை தவறா பொருள் புரிஞ்சுக்கிட்டு தான் கோவலன் மாதவி விட்டே பிரிஞ்சு திரும்ப கண்ணகிட்ட வருவான். அப்போ அதுதான் அந்த காப்பியத்தோட மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டே. சரி, அதுதான் சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து அவர் நிலைநாட்டு இருப்பார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ஸோ இப்போ ரெண்டுமே கரெக்டு தான், இரண்டும் சரி. இவரை பத்தி நம்ம சில தகவல் கொடுத்துருப்போம், பார்த்துங்க. குடிமக்கள் காப்பியம். ஸோ இவர் தான் சிலப்பதிகாரத்தை என்ன அழிச்சிருப்பாரு, குடிமக்கள் காப்பியம் அழிச்சிருப்பாரு. குடிமக்கள் காப்பியன்ற பெயர்ல வந்து ஒரு படைப்பும் ஒரு படைச்சிருப்பாரு. ப்ரொபோசல், ப்ரொபோசல்னா கருத்துருன்னு அர்த்தம். என்னது கருத்துரு. மற்றதுக்கு பாருங்களேன், மெய்யுருனா விர்ச்சுவல் ரியாலிட்டி. சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா, அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, புரோட்டோடைப், மேனிஃபெஸ்டேஷன். சரியா? கூர்ந்தறி, கூர்ந்துன்னா பாத்தீங்கன்னா பர்செப்ஷன், இன்டியூட். சரியா? ப்ரொபோசல் ஆனது கருத்துரு. புகை என்னும் பொருளை தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை, சரி பகை. சரியா? பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஸோ பகைக்கு எது வரும்னா தூ வரும். ஏன்னா நேனா நேசம் அன்பு அது போல தரும். சீனா இகழ்ச்சின்ற பொருளை தரும். மோனா முகத்தல் முகர்தல் அது போல பொருளை தரும். ஸோ அப்ப இங்க பகைக்கு எது செட் ஆகும், தூணா பகை. தூணானது பகை. நீனா அன்பு அருள் நேயம், அதான் சொன்ன அன்பு நேசம். சீனா இகழ்ச்சி மங்களம் லட்சுமி. மோனா முகத்தல் முகர்தல், முகர்தல்னா அந்த மோந்து பார்க்கறது. ஓகேவா? ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள், தாள். ஸோ தாள்னா நாக்கு, தாளாட்டு செட் ஆகும். சரியா? தாள்னா பாதம். இந்த தாள்னா காகிதம், தாள்னா பாதம். ஸோ எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ அப்போ சரியா எது பொருந்திருக்கும், ஏ. மற்ற எதுவுமே வராது. ஸோ தாள்னா சித்திரம் தப்பு, ஸோ தாள்னா நூல் தப்பு, தாள்னா பார்வை தப்பு. ஸோ ஆன்சர் ஏ தான். ஸோ நாக்கு, தாள், தாள்னா நாக்கு. ஸோ அப்போ தாள் ஆட்டு. ஸோ தாளை ஆட்டி பாடப்படுவதோ அல்லதுன்னா அது தாள் ஆட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு சொல்றாங்கல்ல, அவன் அருளாலே அவன் தாள் பணிந்துன்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுதான் அந்த தாள். தாள்னா பாதத்தை குறிக்கும். தேவநேய பாவாணர் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். மொழி ஞாயிறு, ஞாயிறுனா சூரியன். அப்போ மொழியில சூரியன் அளவு ஆற்றல் மிக்கவர் தான் இந்த தேவநேய பாவாணர். சரியா? நான் சொன்ன மாதிரி 1902 1981. ஸோ இவரோட தான் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ இவர் பாடத்திட்டத்தில் ரொம்ப முக்கியம். தேவநேய ஃபர்ஸ்ட் கரெக்ட். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். ஸோ 1974. ஸோ மே 8 அவரு அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்படுவார். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டுமே சரி. 3 பார்க்கலாமா? பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியுள்ளார். ஸோ இது தப்பு. ஸோ பள்ளி பறவைகள் யார் எழுதியிருப்பார், நம்மளோட பெருஞ்சித்திரனார் எழுதியிருப்பாரு. ஸோ அப்ப கூற்று 3 தப்பு. ஸோ அப்ப கூற்று 1 2 மட்டும் சரி. இந்த தேவநேய பாவனரை பத்தி பாத்தீங்கன்னா, இவரோட ஆய்வு புலத்தின் 2 கண்கள். ஸோ என்னன்னா, உலகின் முதல் மாந்தன் தமிழன், அவன் தோன்றிய இடம் குமரி கண்டம். இதுவும் ஹரப்பா மொஹஞ்சதரோ நாகரிகம், தமிழ் நாகரிகம் என்பது இந்த 2ம் தான் இவரோட ஆய்வு புலத்தோட 2 கண்கள். உலகின் முதல் மொழி தமிழ் தான். இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ் தான். திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் தான். ஸோ இதெல்லாம் வாழ்நாள் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி நிரூபிச்சவர் தான் நம்மளோட தேவநேய பாவாணர். ஸோ இவர் வந்து வடமொழியின் தமிழ் வந்து வடமொழியில எவ்வளவு சிக்கி தவிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? வடமொழியின் வல்லாண்மையிலிருந்து தமிழை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் அறிவிச்சவர் தான் நம்மளோட தேவநேய பாவாணர். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோட மானமும் உண்டு. ஸோ அவர் பணியாற்ற ஒரு இடத்துல ஒரு நெருடலான ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்பயும் வந்து வறுமை இருந்தாலும் மனைவி மக்கள் இருந்தாலும் அவர் அதுலேருந்து வந்து வேணான்னு தூக்கி போட்டு வர்றார். அப்போ தன்மானம் மிக்கவர் தான் நம்மளோட தேவநேய பாவாணர். இவருக்கு பார்த்தீங்கன்னா 174 சிறப்பு பெயர்கள் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் நான் வச்சிங்க. அவர் 1974 அகரமுதலி திட்டத்தில் வந்து இயக்குனரானாரா? அப்போ 1974 174 கன்வெர்ட் பண்ணீங்க. இப்போ இங்கே 4 இருக்கா, 43. ஸோ இப்போ 43 நூல் எழுதியிருப்பாரு. மண்ணிலே விண், தமிழர் மதம், தமிழ் வரலாறு, வடமொழி வரலாறு, தமிழர் நாகரிகமும் பண்பாடும், திருக்குறள் மரபுரை, தமிழர் திருமணம், தமிழக விளையாட்டுகள். ஸோ இந்த மாதிரி பல நூல்கள் எழுதும் தான் நம்மளோட தேவநேய பாவாணர்.
ஸோ பார்த்துக்க, பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் யாருன்னா நம்மளுடைய முடியரசன். யார் கவிஞன் எழுதியிருப்பார்? ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கையென துஞ்சாமல் நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான். சரியா? ஆட்சிக்கு அஞ்சாம யார் வேணா ஆளட்டும் தூங்காம நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் தான் கவிஞன் வந்து பாடிட்டு நம்மளோட முடியரசன், திராவிட நாட்டின் வானம்பாடி. இவருக்கு பரம்பு மலையில நடந்த விழாவில் நம்மளோட திரு குன்றக்குடி அடிகளார் கவியரசன்ற பட்டத்தை வழங்கியிருப்பாரு. பாரதிதாசன் தலைமுறை கவிஞர்கள் மூத்தவர் யாருன்னா நம்மளோட இவரோட முடியரசன் தான். ஸோ இவர் அறிஞர் அண்ணா, ஸோ பெரியார், இவங்களாம் நெருங்கி பழகியவர். ஸோ பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இவர். ஸோ ஆன்சர் என்னது? சி, முடியரசன். வீரகாவியம், காவியப்பாவை இதெல்லாம் இவரோட நூல் தான். இருக்கு பாருங்க, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முக்கியமான நூல்கள். தேபோ மீனாட்சி சுந்தரனார் சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை சொன்ன குடிமக்கள் காப்பியம். அதான் சொன்ன. இப்ப நீங்க தேபோ மீனாட்சி சுந்தரனாலே சிலப்பதிகாரம் தொடர்பானது நீங்க ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ல, அங்க அதான் முக்கியம். அந்த கான்செப்டை போய் பிடிச்சிடணும். ஓ இவரா, அப்ப இதாதான் இருக்கும். அழுக்காறு உடையான், அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. இவ்வளவு அருமையான திருக்குறள் பாருங்களேன். அழுக்காறுனா பொறாமை, அழுக்காறு உடையான்கண், கண்ணா இடம், பொறாம உள்ளவன் இடத்துல செல்வம் சேராது. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது. அப்ப பொறாம இருக்கிறவன்ட்ட செல்வம் இருக்காது, செல்வம் சேராது. ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட உயர்வு இருக்காது. அப்ப அந்த அழுக்காறு உடையானா அது பொறாமை உடையவன் அர்த்தம். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்கறாங்க. பொறாமை அற்றவனா? அழுக்காறு உடையான் பொறாமை அற்றவன். அழுக்காறுனா பொறாமை. சொற்பொருள் தெரிஞ்சுக்கோங்க. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. அந்த லைன்ல பாருங்களேன், வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. சோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழின்னு சொன்னது நம்மளோட பரிமாறு கலைஞர். சோ இதெல்லாம் தமிழின் தொன்மை சிறப்புல அடங்கும், தமிழோட தொன்மை சிறப்புல அடங்கும். சோ இப்ப ரெண்டுமே சரி, ரெண்டுமே இங்க சரியானதுதான். காண்மொற்றுள் தவறானதை தேர்க. தமிழை வடமொழியின் வல்லாண்மையில் இருந்து மீட்பதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்றவர் பாவாணர். சோ பாவாணரை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம், அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பாவாணருக்கு 147 சிறப்பு பெயர்கள் உள்ளன. 174. அதுக்கு லிங்க் என்ன சொன்னேன்? 1974 வந்து அவர் பாத்தீங்கன்னா அகர முதலி திட்டத்தோட இயக்குனரா பங்கேற்றிருப்பாராமே 8. ஸோ அப்போ அப்படியே அந்த 74 எடுத்துக்க சொன்னா அப்ப 174 சிறப்பு பெயர். அப்ப பி தப்பு, ஆன்சர் பி. பாவாணரின் சிறப்பு பெயர்கள் ஒன்று செந்தமிழ் ஞாயிறு. ஸோ நிறைய பேர் இருக்கு, 174 பேர்ல ஒன்று செந்தமிழ் ஞாயிறு, கரெக்ட் தான். தமிழை ஆளன வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர். ஸோ இது எல்லாமே சரி. ஸோ தவறானது பி. காண்பவற்றை கருத்தில் கொண்டு விடையளி. அப்படி இப்படி நேற்று சொன்னதுதான். ஆ இ ஏ, அந்த இந்த எந்த, அங்கு இங்கு எங்கு, அதற்கு இதற்கு எதற்கு, அப்படி இப்படி எப்படி, அவ்வகை இவ்வகை எவ்வகை, அத்துணை இத்துணை எத்தனை, ஆண்டு ஈண்டு யாண்டு, ஆங்கு ஈங்கு யாங்கு, என ஆக இனி தனி மிக மற்ற மற்ற மற்றை. இதெல்லாம் எடுத்து வல்லினம் மிகுமா? அப்ப அப்படி இப்படி எப்படி எடுத்து வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை எடுத்து வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை விரும்பி அதான் வேற்றுமையில எங்கெங்க வல்லினம் மிகும் மிகாதுன்னு 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கு, போய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் அந்த கொஸ்டின் ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ அப்ப இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, விரியின் பின் வல்லினம் மிகும். விரினா வெளிப்படையா வர்றது, தொகைனா மறைஞ்சு வர்றது. ஓகேவா? அது அனைத்தும் சரி. காண்பானொற்றுள் பிறமொழி சொல்லற்ற சொல்லை தேர்க. ஆரம்பம்னா தொடக்கம், இது ஒரு பிறமொழி சொல். அனுமதினா இசைவு, இது ஒரு பிறமொழி சொல். காகிதம்னா தாள், இது ஒரு பிறமொழி சொல். அப்ப தூய தமிழ் சொல் இறைவன். மரபு தொடருக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. மரபு தொடர் அவசர கொடுக்க எண்ணி துணியாதார். சோ மிகுதியாக பேசுதல்னா கொட்டி அளத்தல் அந்த மாதிரி வரும். சோ அப்ப அவசர கொடுக்க என்னது? எண்ணி துணியார். சோ ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் செய்யணும், அதான் அது செய்யாதவங்க தான் அவசர கொடுக்கை. அவசர கொடுக்கை என்ற மரபு தொடர் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அதன் நன்மைகளையும் தீமைகளையும் தீர ஆலோசிக்காமல் அவசர அவசரமாக செயலில் இறங்கிய பின் துன்பப்படுவர்களை குறிக்க பயன்படுகிறது. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யாருன்னா முனைவர் எமினோ. தமிழே மிகவும் பண்பட்ட மொழின்னு சொன்னது நம்மளோட மார்க்ஸ் முல்லர் சொல்லியிருப்பாரு. கபில் சோலமில் தான் நம்மளோட
சங்க இலக்கியங்கள்ல மொத்தம் எத்தனை வரிகள் இருக்குன்னு வந்து வெளியிட்டவர் யாருன்னா நம்மளோட கபில் சோலமேல் தான். அது தொடர்பா ஒரு இது இருக்கு, பார்க்கலாம். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குன்னு சொன்னது கெல்லட். சோ இதுக்கு ஆன்சர் முனைவர் எமினோ. என்னது? இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறன்னு சொன்னவர் யாரு? முனைவர் எமினோ. இதுவும் தமிழின் தொன்மை சிறப்புல பாடத்திட்டத்தில் அடங்கும். ஊவேசா அவர்கள் பெற்ற பட்டங்களில் சரியானதை தேர்க. பார்க்கலாமா? மகா மகோ பாத்யாயா, சோ இது கரெக்ட் தான். திராவிட வித்யா பூஷணம் கரெக்ட். தட்சிணாத்திய கலாநிதி, சோ இதுவும் கரெக்ட். ஸோ ஊஎஸ்ஐ பற்றி நிறைய கீழே கொஸ்டின் இருக்கு, நம்ம டெப்த்தாக அவரை பற்றி வாழ்க்கை வரலாறுலாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து அனைத்தும் சரி. ஸோ இந்த பட்டத்தையே பாருங்களேன், யார் யார் வழங்கியிருக்காங்கன்னு. மகா மகோபாத்தியாயா 1900ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசு. ஸோ இப்போ ஆங்கிலேய அரசு 1906 என்ன விருதை வழங்கியிருக்கு நம்மளோட ஊஎஸ்ஐக்கு? மகா மகோபாத்தியாய விருதை வழங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திராவிட வித்யா பூஷணம் பாரத தர்ம மண்டலம் என்னும் அமைப்பு. ஸோ அப்போ அது ஆங்கில அரசு, இது பாரத தர்ம மண்டலம்ன்ற அமைப்பு வழங்கியிருக்கு. என்ன விருதை? திராவிட வித்யா பூஷணத்தை. அடுத்தது தட்சிணாத்திய கலாநிதி, அது தட்சிண கலாநிதி. ஸோ காஞ்சி காமகோடி பீடத்தின் ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்கள் ஊவேசா அவர்களுக்கு இப்பட்டத்தை வழங்கி சிறப்பித்தார். சரியா? ஸோ இது மூணுமே பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதன் பொருள் தென்னக கலைக்களஞ்சியம். ஸோ தட்சிணாத்திய கலாநிதி. அப்ப கலாநிதினா கலைக்களஞ்சியம். ஸோ கலானா கலைகள், சரியா? நிதினா களஞ்சியம். ஸோ அப்ப கலைக்களஞ்சியம் தமிழாக்கம். அப்ப தட்சிணாத்தியன தென்னக, அப்ப தட்சிண மேருன்றாங்க. மேருனா இமயமலை. ஸோ தட்சிணனா தென்னகம். ஸோ தென்னகத்து இமயமலை. எப்படி வடக்குல ஒரு இமயமலை இருக்கோ அது போல நம்மளோட தஞ்சாவூர்ல ஒரு இமயமலை இருக்கு. ஸோ தெற்கு தானே இது, அதான் தென்னகத்து இமயமலை, அதான் தட்சிண மேரு. அது போலதான் இவரு தட்சிணாத்திய கலாநிதி. ஸோ கலானா நான் சொன்ன மாதிரி கலைகள். ஸோ நிதினா களஞ்சியம். ஸோ தென்னக கலை களஞ்சியம் என்ற விருது ஊவேசாவுக்கு யாரு வழங்கினான்னு கேட்டா நீங்க சொல்லணும், ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்கள் தான் வழங்கினாரு. வல்லினம் மிகும் சொல்லை தேர்க. கோழி கொக்கரித்தது, இது ஒரு எழுவாய் தொடர். எது கொக்கரித்தது? கோழி. எழுவாய் தொடர் வல்லினம் மிகுமா? மிகாது. அப்ப கோழி கொக்கரித்ததுல வல்லினம் மிக கூடாது. கான்செப்ட் என்ன? எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. சோ இது கரெக்ட். சுடுசோறு வல்லினம் மிகாது. காரணம் என்ன? வினை தொகை. சுட்ட சோறு பெயரச்சம். சோ 3 காலத்துல பெயர் வச்சு வருமா? சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. சோ ஒரு பெயரச்சத்தை எடுத்துக்கோம். எப்பயும் நிகழ்காலத்தில் இருக்கிற பெயரச்சத்தை எடுத்துக்கணும். இப்ப சுடுகின்ற சோறு எடுத்துக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? சுடு பிளஸ் இன்று பிளஸ் பெயரச்ச விகுதியும் காலங்காட்டு இடையில நீக்கலாம். சோ அப்ப சுடு சோறு வருமா? சுடு சோறு வருமா? அப்ப வினை தொகையில் வல்லினம் மிகாது. கான்செப்ட் என்ன? வினை தொகையில் வல்லினம் மிகாது. அப்ப சுடுகின்ற சோறு, சுடு கின்று கின்று அவனுக்கிட்ட சுடு சோறு, சுடு சோறு. சோ வல்லினம் மிகாது. வீட்டிலிருந்து பார்த்தான். லிருந்து நின்று காட்டிலும் பார்க்கிலும் விட 5ஆம் வேற்றுமை சொல்லுருவு. 5ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்தாலும் மிகாது. 5ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்தாலும் வல்லினம் மிகாது. சோ அப்ப லிருந்து என்ற 5ஆம் வேற்றுமை சொல்லுருவு வெளிப்படையா இருக்கு, இங்க வல்லினம் மிகாது. அதாவது மிகாம தான் இருக்கு. அப்ப இது சரி. புரியுது? அங்க வல்லினம் போடல பாருங்க, அவங்க அப்படித்தானே கொடுத்துருக்காங்க. நம்ம சேர்த்து எப்படிதான் எழுதணும்? கோழி கொக்கரித்து தான் நம்ம எழுதணும். சோ சுடுசோறு எப்படிதான் எழுதணும்? சுடுசோறுன்னு தான் எழுதணும். இதையும் சேர்த்து எதுனா வல்லினம் போடக்கூடாது. ஆனா நீர் குடத்துல வல்லினம் போடணும். நல்லா கவனிங்க, தவம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும். நீர் பெயர், குடம் பெயர். ஆனா பாருங்க, 2ஆம் வேற்றுமை தொகையோட ஸ்ட்ரக்சர் என்னது? பெயர் வினை. அப்ப நீர் குடித்தான். நல்லா கவனிங்க, நீர் குடித்தான். நீரை குடித்தான். இங்க இக்கு போட்டா தப்பு. ஆனா நீர் குடம், இங்க இக்கு போட்டதான் சரி. அப்ப எப்படி மாறுது பாருங்க, பெயர் வினை, பெயர் பெயர். அப்ப பெயர் வினைக்கு தான் 2ஆம் வேற்றுமை தொகையோட ஸ்ட்ரக்சரு. அது பெயர் பெயரா மாறும்போது அங்க வினையும் ஒண்ணு வரணும். அதான உருபும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொன்னோம். அப்ப நீர் குடத்துல ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருவு மட்டும்தான் மறையும், அது வேற்றுமை தொகை. சோ அப்ப நீரை குடித்தான். அப்ப இங்க இக்கு போடக்கூடாது. ஆனா நீர் குடத்துல நீரை கொண்ட குடம், 2ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். சோ நல்லா தெரிஞ்சுங்க, 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும், மறைஞ்சு வந்தா மிகாது. இது உங்க எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் வேற்றுமை வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும், மறைஞ்சு வந்தா வல்லினம் மிகாது. ஒண்ணு வெளிப்படையா வந்தா அது 2ஆம் வேற்றுமை தொகா வல்லினம் மிகும், மறைஞ்சு வந்தா 2ஆம் வேற்றுமை தொகை வல்லினம் மிகாது. இது இல்லாம இன்னொன்னு இருக்கு,
இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் வல்லின மிகும். அப்போ ஒரு வேற்றுமைக்கு 3 கான்செப்ட். அந்த வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வருதா, அந்த வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருதா, அந்த வேற்றுமை உருபும் பயனும் மறைஞ்சு வருதா, இப்படி 3 செக் பண்ணும். அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் என்ன மிகும், வல்லின மிகும். அப்ப நீர் குடித்தால இக்கு வரும், என்ன ரீசன்? சரி, நீர் குடத்துல இக்கு வரும், என்ன ரீசன்? நீரை கொண்ட குடம். சோ அப்ப இங்க வல்லினம் மிகணும். சோ அப்ப டி தப்பு, ஆன்சர் சி. சரியா? அப்ப வல்லினம் மிகு சொல்லியது நீர்க்குடம் தான். சரியான முறையில் அமைந்துள்ள அகரவரிசையை தேர்க. அகரவரிசை ரொம்ப ஈஸி தானே, பார்க்கலாமா? ஸோ தீக்கு முன்னாடியே தை வந்து, சரி இப்போ 1 வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ தீ, தூ, சரியா? கரெக்டா? ஸோ அப்ப தாத்தா, தீ, தூ, தே, தை, தோ, தௌ. புரியுதா? அப்படியே தா வரிசை வச்சு நம்ம நம்பர் போட்டுருவோம். ஸோ அப்போ திண்ணையில் ஆரம்பிச்சு தொட்டியில் முடியணுமா? ஸோ அப்போ திண்ணை, தொட்டி. சரி, உள்ள போய் பார்க்கலாமா? ஸோ தைக்கு முன்னாடியே துணி வரணும், ஏன்னா தூக்கு அப்புறம் தானே தை. ஸோ இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா திண்ணையா, ஸோ துணியா, ஸோ தென்னையா, ஸோ தையா, தொட்டியா. ஸோ ஆன்சர் என்னது? டி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்க. இன்று பேருந்துகள் ஓடாது. பேருந்துகள் பன்மை, ஓடாது ஒருமை. அப்ப எப்படி மாத்தணும்? ஓடான்னு மாத்தணும். சோ இன்று பேருந்து ஓடாது, அது கரெக்ட். இன்று பேருந்துகள்னா ஓடான்னு முடிக்கணும். சோ இப்ப தப்பு. ஓர் அணில் மரத்தில் ஏறின. அணில் ஒருமை, ஏறின பன்மை. அப்ப எப்படி முடிக்கணும்? ஏறியதுன்னு முடிக்கணும். அப்ப இதுவும் தப்பு. நான் வாங்கிய நூல் இது அன்று. இது ஒரு நூல் ஒண்ணுதானே. அப்ப இது அல்ல, இது பிளஸ் அல்ல தான், இது வல்ல. அல்லன்னு வரக்கூடாது, அன்றுன்னு வரணும். ஏன்னா அன்று என்பது ஒன்றன் பாலுக்கும், அல்ல என்பது பலவின் பாலுக்கும் பயன்படுத்தப்படணும். சரியா? அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர், அது அன்று, அவை அல்ல. அப்ப இது அன்றுனே சொல்லக்கூடாது, இது அன்று தான் சொல்லணும். சரியா? இது பல இருந்துச்சுன்னா இது இப்படி பாருங்க, நான் வாங்கிய நூல்கள் இவை அல்ல, அது ஓகே. நான் வாங்கிய நூல் இது அன்று. சரியா? சோ அப்ப இது அன்று, இவை அல்ல. இதான் ஷார்ட்கட். நான் வச்சீங்க இது அன்று, இதை இது அன்றுன்னு சொல்லுவாங்க. இவை அல்ல. இது அக்ரிணை ஒருமை. அப்ப அக்ரிணை ஒருமைக்கு அன்று தான் ஒருமை, அக்ரிணை பன்மைக்கு அல்லதான் பன்மை. சோ அப்ப அன்றுனா ஒருமை, அல்லனா பன்மை. நான் வச்சீங்க. அப்ப நூல் என்பது ஒருமை, அப்ப இங்க அன்று தான் வரணும், அல்ல வரக்கூடாது. அதே போல இந்த அன்று அல்ல என்பது எக்காரணம் கொண்டு உயர்திணைக்கு பயன்படுத்தக்கூடாது. வந்தவன் கண்ணன் அன்றுன்னு வாங்க, பாக்குறதுக்கு அப்படியே பர்ஃபெக்டா தெரியும், தப்பு. வந்தவன் கண்ணன் அல்லன் அப்படிதான் வரணும். ஸோ அந்த அன்று அல்ல என்பது அக்ரணிக்கு தான் வரணும். ஸோ அப்போ சியும் தப்பு. திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளிப்பட கருவி என்ற கருவி பயன்படுகிறது. வரல, கருவி ஒருமை, பயன்படுகிறது ஒருமை. ஸோ ஆன்சர் டி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. தமிழ் இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். ஆமா, 8 தொகை 10 தான் சங்க இலக்கியங்கள். கரெக்ட். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 23,650. ஸோ தப்பு. 26,350. இது சொன்னது கபில் சோழமில் தான் சொல்லியிருப்பார். இது தப்பு. சங்க இலக்கியங்கள் மக்கள் இலக்கியம் என்னலாம், ஏன்னா அங்க மக்களோட வாழ்க்கையை பத்தியும், மக்களோட வீரத்தை பத்தியும், மக்களோட காதலை பத்தியும் பேசியிருப்பாங்க. மக்கள் இலக்கியங்கள் வெறும் அரசரை பத்தியோ கடவுளை பத்தியோ மட்டும் பாட்டு இருக்காது, மக்களை பத்தி தான் பெரும்பான்மையான பாட்டு இருக்கும். ஸோ அப்ப சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம். இதுவும் சரிதான். ஸோ ஆன்சர் அது கூற்று 2 மட்டும் தவறு. ஸோ அப்ப 26,350 கபில் சோழமில் தான் துல்லியமாக கணக்கிட்டு குறிப்பிட்டிருக்காரு. அதை கீழ்கான கூற்றுகளை காண்க. தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாரு? தேவநேய பாவாணர். கரெக்ட். உலக தமிழாராய்ச்சி கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். சோ இது தப்பு. உலக தமிழ் கழகம், சோ பேரை பாருங்களேன், உலக தமிழ் கழகம், இதுதான் தேவநேய பாவாணர் நிறுவனது. உலக தமிழாராய்ச்சி கழகம் கிடையாது. சரியா? சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவர் வந்து பாத்தீங்கன்னா 1968 வாக்குல இதை வந்து நிறுவிருப்பாரு. ஆனா உலக தமிழாராய்ச்சி கழகம் 1964 தனிநாயகம் அடிகள் அவங்களாம் வந்து சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இது ரொம்ப 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 முக்கியமானது. நம்மளோட தேவநேய பாவாணர் நிறுவன கழகத்துக்கு பேர் உலக தமிழ் கழகம். சோ அப்ப
2 தப்பு. ஆன்சர் என்ன வரும்? கூற்று 1 மட்டும் சரி. கமலா சிரித்தாய். கமலா என்பது படர்க்கை, சிரித்தாய் என்பது முன்னிலை. அப்ப இங்க என்ன தப்பா இருக்கு? இடம் தப்பா இருக்கு. படற்கையில இருந்தா படற்கையில தானே முடியணும். கமலா சிரித்தால்னு வந்திருக்கணும். ஆனா கமலா சிரித்தாய்னு வந்துருச்சு. அப்ப இது என்ன வழு? இடவழு. என்ன வழு? இடவழு. கமலா எப்படி படற்கை? கமலானா அவள், அவள்னா படற்கை தானே. ஒரு பெண்பால் பெயரை ஒரு ஆண்பால் பெயரை வந்து அது படற்கை தான். நான் வந்தாதான் தன்மை, நீன்னு வந்தாதான் முன்னிலை. சரியா? தன்மை முன்னிலை பெயர்கள் பாத்தீங்கன்னா பால் காட்டாது, ஒருமை பன்மை மட்டும் தான் காட்டும். இதெல்லாம் நம்ம வகுப்புல பார்த்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு பார்க்காதவங்க தன்மை முன்னிலை படற்கை பார்த்துருங்க. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. தொடர் வகை. இது ஒரு செய்தி. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்ற செய்தி எனக்கு வெளிப்படையா தெரியுது இல்ல. ஸோ அப்ப இது என்ன வாக்கியம்? என்ன தொடர்? செய்தி தொடர். கட்டளையோ வினாவோ உணர்ச்சியோ வராது. நகை இச்சொல்லுக்குரிய இரு பொருள்களை தேர்ந்தெடுக்க. ஸோ இப்ப நகைனா புன்னகைன்னு சொல்லலாம், நகைனா அணிகலன்னு சொல்லலாம். ஸோ ஆன்சர் சி. ஸோ மற்ற எதுவுமே செட் ஆகாது. ரொம்ப எளிமையான வினாதான் அது. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவநேய பாவாணர். அப்ப இவரை பத்தி நிறைய கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இவரோட 16 தன்மைகளும் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. தொன்மை, முன்மை, நுண்மை, திண்மை, எண்மை, உண்மை, இனிமை, தனிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, மும்மை, செம்மை, இயன்மை, வியன்மை என்ன 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டதான் நம்மளோட தமிழ் மொழி. இதுல ஒண்ணு ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே. இச்செயல் வடிகள் யாருடையதுன்னா ஔவையார். ஔவையார் வந்து புறநானூர்ல பாடியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு தெரியும். அதியமான் பார்த்தீங்கன்னா தனக்கு கிடைத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது தமிழ் மொழியை வளர்க்கிற பணி செய்கிற ஔவையார் வாழ்தான் தமிழ் வளருன்ற நோக்கத்துக்காக ஔவையாருக்கு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அதோட பயன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஔவையார் திரும்ப என்ன சொல்றாங்க பாருங்களேன். சிறி இலை நெல்லி தீங்கனி குறியாது. அந்த சிறிய இலைகளை கொண்ட அந்த தீங்கனி சுவையான நெல்லிக்கனி குறியாதுன்னா அது குறித்து ஆதல், அது குறித்து ஆதல்னா அதோட பயன்கள், ஆதல் பயனாதல். சரியா? அதோட பயனை நின் அகத்து அடக்கி, நின் அகத்து ஓ மனசுக்குள்ளே அடக்கிக்கிட்டு சாதல் நீங்க சாகு நீங்க சாவு நீங்கிற மாதிரி எனக்கு ஏன் கொடுத்த அப்படி கேட்கறாங்க. இதுல இருக்கிறது பாருங்களா இன்னொரு கான்செப்ட். நின் அகத்து, நின் நின் நின்னு இருக்கா நின். அப்ப உன் இதுதான் வேற்றுமை உருவரும்போது நின்னு மாறும். உன் என்ற முன்னிலை ஒருமை பெயர் வேற்றுமை உருபெயர்க்கும் எப்படி மாறும்? நின்னு மாறும். சரியா? ஏன் இங்க நின்னு மாறிச்சு? இங்க வேற்றுமை உருபு என்ன இருக்கு? நினது அகத்துன்னு சொல்லலாமா? நின் அகத்து, நின்னா உன் அகத்து, உனது அகத்துன்னு சொல்லலாமா? அப்ப இங்க அதுன்ற 6ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருக்கு. அப்ப நின் அகத்து, நினது அகத்துன்னு நம்ம சொல்லலாம். சோ அதாங்க நின். அப்ப நின்னுக்கு காரணம் சொல்றேன். நின்னா உன்னு, உன்னுதான் வேற்றுமை உருபு இருக்கும்போது நின்னு மாறி இருக்கு. நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கீந்தனையே, எமக்கு ஈந்தனையே. சரியா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ ஔவையார், அதியமான் அந்த கான்செப்ட் தான். புறநானூறு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு முறையே மாறி உள்ளதை தேர்க. கோர்த்து கோத்து, கோர்த்துன்றது தப்பு. கோத்து இதான் தூய தமிழ்ச்சொல். சரியா? மனதில் என்பது தப்பு. மனத்தில் என்பதுதான் தூய தமிழ்ச்சொல். மனத்தில் எப்படி வரும்னா மனம் பிளஸ் அத்து பிளஸ் இல். இந்த அத்து என்பது சாரியை, அத்து என்பது அது சாரியைன்னு சொல்லுவாங்க. எந்த சொல்லலாம் இம்முல முடியுதோ அது கூட மேக்சிமம் அத்துன்ற சாரியை தெரியும். இப்ப மரத்தில் ஏறினேன்னு சொல்றீங்கல்ல, மரத்தில் மரம் பிளஸ் அத்து பிளஸ் இல். குளத்தில் நீந்தினேன்னு சொல்றீங்கல்ல, குளம் பிளஸ் அத்து பிளஸ் இல். வானத்தில் பறந்தேன்னு சொல்றீங்கல்ல, வானம் பிளஸ் அத்து பிளஸ் இல். அந்த அத்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? இல் என்பது இடத்தை குறிக்கும். அது ஓகே. இல் என்பது 7ஆம் வேற்றுமை உருபு இடத்தை குறிக்குது. ஆனா அங்க அந்த பெயர் சொல் இம்முல முடிஞ்சு அது கூட இல்லு சேருதுன்னா நடுவில் அத்து வரும். மனது பிளஸ் இல், மனதில்னா வந்துடாது. மனம் பிளஸ் அத்து பிளஸ் இல் தான். ஸோ என்ன நடக்குது பாருங்களேன். மனத்தில் எப்படி திரும்ப வரும்? இம்மு போயிடும். நின்னு குட்டலா இந்த ஆவும் போயிடும். மனத்து பிளஸ் இல் மனத்தில் உங்களுக்கே தெரியும் ஈசி விதி. தொத்து இத்து பிளஸ் ஊவா உயிர் வந்து உக்குரல் மே விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மனத்தில் வந்துருமா? அப்ப என்ன நடக்குது பாருங்க. மனம் பிளஸ் அத்து பிளஸ் இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இம்மு போயிடும். அடுத்து மன பிளஸ் அத்து, இங்கேயா அங்கேயா இருக்கா ஒரு ஆ போயிடும்.
சோ மனத்து, மனத்து பிளஸில் மனத்தில். அடுத்து பதட்டம், சோ பதட்டமா இருக்கு, சரியா? சோ பதற்றம், சோ பதட்டம் என்பது தப்பு, பதற்றம் என்பதுதான் சரி. அப்ப ஏ பி சி கரெக்டா இருக்கு. சோ தெரிஞ்சுங்க, கோர்த்துன்ற வார்த்தை தமிழ்ல தப்பு. கோத்து, கோத்தான் அதான் கரெக்ட். கோர்த்தான் தப்பு, மைண்ட்ல வச்சுங்க. கோர்த்தான் தப்பு, கோர்த்தான் தான் சரி. மனதில் தப்பு, மனத்தில் தான் சரி. பதட்டம் தப்பு, பதற்றம் தான் சரி. ஆனா இங்க அப்படியே மாறி இருக்கு. அருகில் இங்க வந்திருக்கணும், அருகாமையில் இங்க வந்திருக்கணும், அருகில் அங்க போயிருக்கணும். ஏன்னா அருகாமைன்ற வார்த்தை தான் தப்பே. இப்ப என்னது, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தானே. ஆனா எழுத்து வழக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு, பேச்சு வழக்கு அந்தாண்ட இருக்கு. அருகாமைன்ற வார்த்தை தப்பான வார்த்தை, அருகில் என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், சொல்லித்தரேன் பாருங்க. இப்ப செய்யாமைனா என்ன அர்த்தம், எப்படி பிரிக்கலாம்? செய் பிளஸ் ஆ பிளஸ் மை. செய்யினா செய்யறது, ஆனா எதிர்மறை, அப்ப செய்யாதான் அர்த்தம். அதே போலதான் பாருங்களேன், அருகாமை, அருகாமையில் இருக்கா, அருகு பிளஸ் ஆ பிளஸ் மை. அப்ப அருகுனா பக்கம், ஆனா தொலைவு, எதிர்மறை. அப்ப அருகாமைன்ற வார்த்தை நம்ம பயன்படுத்திட்டோம். ஆனா அது இலக்கண முறைப்படி தப்பு. அருகுனா பக்கம், ஆனா தொலைவுன்னு அர்த்தம், எதிர்மறைன்னு அர்த்தம். அப்ப அருகாமைன்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. எந்த வார்த்தையை பயன்படுத்தணும், நீங்க அருகில் என்ற வார்த்தையை பயன்படுத்தணும். அது ஏன் தப்புன்னு இலக்கண முறைப்படி பார்த்துருக்கோம் பாருங்க. செய்யாமைனா அது செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். செய்யினா செய், ஆனா எதிர்மறை, செய்யக்கூடாது. அதே போலதான் அருகுனா பக்கம், ஆனா எதிர்மறை. அப்ப அருகாமை என்பது தொலைவுன்னு அர்த்தம். பக்கத்துல இருக்கிறத நம்ம அருகாமைன்னு சொல்றதே தப்பு. தொலைவுல இருக்கிறத நம்ம அருகாமைன்னு சொல்லணும். அப்ப பக்கத்துல இருக்கிறது என்னன்னு சொல்லணும், அருகில்னு சொல்லணும். சோ ஆன்சர் என்னது, டி. ஸோ போர்க்களம் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து ஒரு 3 பக்கத்து எக்ஸ்பிளனேஷன் வச்சிருப்பேன், பிடிஎஃப் குரூப்ல இருக்கும், படிச்சு பார்த்துங்க. இப்போ நான் சொன்னதுதான் கிளியரா கொடுத்துருப்பேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஔவையார் இத்தொடரில் இடம்பெற்றால் நிறுத்தற் குறிகள். ஒரு பழமொழியோ ஒருத்தவங்க சொன்ன கூற்றோ வந்தாங்க, இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்னா அவ்வளவுதான். அப்ப இங்க என்ன நான் பயன்படுத்தியிருக்கேன், இரட்டை மேற்கோள் குறியும் கார் புள்ளியும் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தணும், லாஸ்ட்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கரெக்டா இருக்கா? இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு நபர் கூறிய கூற்றை அல்லது பழமொழியை நேரடியாக அப்படியே எடுத்து எழுதும்போது இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். அடுத்து முற்றுப்புள்ளி எங்க வரும்னு கொடுத்துருப்பேன். ஸோ டீட்டெயிலாக கொடுத்துருப்போம், நீங்க படிச்சு பாருங்க. வழி மிகா இடம், தவறானதை தேர்ந்தெடுக்க. தவச்சிறிது, சரியா? சால தவ தட குழ, இதடுத்து வல்லினமிகும். சால தவ தட குழ, இதடுத்து வல்லினமிகும். சோ இது கரெக்ட். முத்து பவளம், முத்தும் பவளமும் உண்மை தொகை, அப்ப இதுல வல்லினம் மிகாது, இது கரெக்ட். பூவிழி தந்தால், யார் தந்தால், பூவிழி தந்தால். சோ அப்ப எழுவாய் தொடர், அப்ப இதுலயும் வல்லினம் மிகாது, இதுவும் கரெக்ட். இதுதான் தப்பு. கேளா செவில இச்சு வரணும், இப்படி வரக்கூடாது. கேளா செவி, இப்படிதான் வரணும், இப்படிதான் வரணும். ஏன், இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். அது என்ன ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம்? ஒரு பெயரச்சம் எதிர்மறை பொருளை தந்தா எதிர்மறை பெயரச்சம். அந்த எதிர்மறையில வரதோட இறுதி எழுத்தை தூக்கிட்டா அது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். பாத்தீங்களா? இப்ப கேட்ட செவி, இது பெயரச்சம். கேளாத செவி, இது எதிர்மறை பெயரச்சம். பாருங்க, ஒரு செயல் நடந்தா நேர்மறை, நடக்கலன்னா எதிர்மறை. அப்ப கேட்ட, அப்ப செயல் நடந்திருக்கு, இது நேர்மறை. கேளாத, இது கேட்கல, அப்ப இது எதிர்மறை. ரெண்டுமே பெயரச்சம் தான், ரெண்டும் எச்சம் தான், ரெண்டும் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. இது பெயரச்சம். ஏன்னா நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கிறது எப்பயும் பாசிட்டிவ்னு சொல்ல மாட்டோம். இப்ப ரெண்டுனா ரெண்டு தான், பிளஸ் 2 நான் சொல்றோம். ஆனா மைனஸ்னா மட்டும் -2 சொல்லலாம். அதே போலதான் இதை வந்து நேர்மறை பெயரச்சம் சொல்ல மாட்டோம், அது பெயரச்சம். ஆனா இது எதிர்மறை பெயரச்சம். ஏன்னா கேளாத செவி, இதோட இறுதி எழுத்தான தாவை நீக்கிட்டன்னு வச்சுங்களேன். இப்ப ஈறு கெட்டு போச்சு. கெடுதல்னா என்னது, மறைதல். ஈறுனா என்னது, நிலைமொழியின் இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் இணையறதான புணர்ச்சி. அப்ப ஈறுனா நிலைமொழியோட இறுதி, கெட்டுருச்சுன்னா மறையிறது. அதோட நிலைமொழியோட இறுதி எழுத்தை நம்ம நீக்கிட்டோம்னா அப்ப ஈறு கெட்டுடுச்சு, அப்ப இது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆயிடுது. ஸோ அப்ப இது கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ பெயரச்சம், அதுவே எதிர்மறை பொருளை வந்தா எதிர்மறை பெயரச்சம், அந்த எதிர்மறை பெயர்ல வந்தது ஈரை தூக்கிட்டா அது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? பொருந்தாத இணையை தேர்க சொன்னது, பொருந்தாத இணையை தேர்க. தமிழ்கெழு கூடல், சோ புறநானூறு, சோ இது சரிதான். தமிழ் வேலின்னு சொன்னது பரிபாடல், இதுவும் கரெக்ட் தான். கூடலில்
ஆழ்ந்த ஒன்றீர் தமிழின். ஸோ இது சொன்னது பார்த்தீங்கன்னா திருவாசகம். அகநானூறு தப்பு. ஸோ திருவாசகம். ஸோ பொருந்தாது சி. மனித நாகரிக தொட்டின்னு சொன்னது லெமுரியா கண்டத்தை தான் அப்படி அழைப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்டு தான். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார்? நம்மளோட டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனார் இவர் வழக்கறிஞர் தொழில் செஞ்சவர் தான் நம்மளோட டி.கே. சிதம்பரனார். ரசிகமணின்னு அவரை வந்து அழைப்பாங்க. ஏன் ரசிகமணினா நம்ம தமிழில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை அவ்வளோ ரசிச்சு அதை பாராட்டினாரு. அதனால அவருக்கு பேர் அது ரசிகமணின்னு சொல்லுவாங்க. கடித இலக்கியத்தின் முன்னோடி. சரியா? இசைத்தமிழ் ஆர்வலர். இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் இவருக்கு இருக்கு. பாடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். குற்றால முனிவர். ஓகேவா? இவர்கிட்ட வந்து அந்த வட்டத்தொட்டி மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்களாம் பாருங்களேன். ஸோ அந்த கூட்டத்தில் ராஜாஜி, கல்கி, ராபி சேதுப்பிள்ளை, சோமு, ஸோ இந்த மாதிரி முக்கியமானவங்களாம் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்போ வட்டத்தொட்டினாலே நம்ம டி.கே.சி தான். பிழை உற்ற தொடர் பாருங்களேன். பிழை உற்ற தொடர் ஒரு மாவட்டம். ஸோ கரெக்டா? இது கரெக்ட். ஏன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரணும். உயிர் எழுத்துக்கு முன்னாடி தான் ஓர் வரணும். அப்போ இது சரி. ஓர் அமைச்சர். ஸோ உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் தானே வரணும். அப்போ இதுவும் சரி. அந்த சுற்றுலா கரெக்ட். அந்தன்றதை அடுத்து வல்லினமிகணும். இதுவும் கரெக்ட். எங்க தப்பு இருக்குன்னா இங்க தப்பு இருக்கு. அவர் அது எப்படி பிரிக்கலாம்? அவர் பிளஸ் அது. ஒரு ரூல் சொல்லித்தரேன். அதுன்றதுக்கு அப்புறம் ஒரு உயர்திணை வரக்கூடாது. ஏன்னா உங்க வீடு எதுன்னு கேட்டா அதுன்னு சொல்லலாம். உங்க மாடு எதுன்னு கேட்டா அது இதுன்னு சொல்லலாம். ஆனா உங்க பையன் எது, உங்க அப்பா எதுன்னு கேட்டா அது இதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க உயர்திணை. அப்ப அது தூ என்பது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அக்ரிணை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி தானே. அப்ப அதுன்றதுக்கு அப்புறமேட்டு ஒரு உயர்திணை வரக்கூடாது. இதுதான் ரூல். அப்ப அவரது மகன், அதாவது அவரது மகனோடுன்ற தப்பு. அதுக்கு அவருடைய மகனோடுன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? அவருடைய மகனோடு. உடைய என்பது ஆறாம் வேற்றுமை சொல்லுருபு. அது என்பது ஆறாம் வேற்றுமை உருபு. அந்த இடத்துல நீங்க வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தாம சொல்லுறுப்பை பயன்படுத்தணும். அப்ப இது தப்பு. காண்பவற்றுள் பேச்சு வழக்கு சொற்களற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. பார்க்கலாமா? பள்ளிக்கு அருகாமையில். ஸோ தப்பு தானே இது. பள்ளிக்கு அருகில். இப்பதானே விளக்கம் சொன்னேன். பள்ளிக்கு அருகில். ஸோ இது தப்பு. என் வீட்டில் யாருமே இல்லை. என் வீட்டில் யாருமே இல்லை, யாரும் இல்லை அப்படி சொல்லலாம். ஸோ தப்பு. எங்கள் ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை. ஸோ இது கரெக்ட். என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார். அதிகமா தப்பு. என்ன வரணும்? அதிகமாக. செலவு ஓகே சார். டக்குன்னு டவுட் ஒரு எக்ஸாம்ல செலவா சிலவா? சிலவு தான் தப்பு. செலவு கரெக்ட் தான். ஸோ அப்போ அதிகமான்றது தப்பு. அதிகமாக. ஸோ அப்போ இது சரி. ஸோ ஆன்சர் என்னது? சரி தப்பு. அதான் தப்பா இருக்கு. ஸோ அப்போ ஏ தப்பு, பி தப்பு, டி தப்பு. எதுதான் சரி? சி. சி தான் ஆன்சர். ஒருவர் கூற்றை விளக்குதல். சிறு நூறு தலைப்பு, 100 பகுதி, எண் முதலிய விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும் இடங்களில் இட வேண்டிய நிறுத்தற்குறி. உங்களுக்கு தெரியும். காற்புள்ளி, அரை புள்ளி, முக்கார் புள்ளி. இவங்க சொன்னதுக்கு ஆன்சர் என்னது? முக்கார் புள்ளி. எங்கெங்க? ஒரு கூற்றை விளக்குதல். ஒருத்தர் வந்து ஒரு கூற்றை சொல்ற. இப்ப பாரதிதாசன் வந்து ஒரு விஷயத்த சொல்றாருன்னா பாரதிதாசன் போட்டு நீங்க முக்காறு புள்ளி வச்சுதான் அவர் என்ன கூற்று சொன்னாரோ எழுதணும். அதுதான் கூற்றை விளக்குதல். சிறு தலைப்புனா என்னன்னா சின்ன டாபிக். இப்ப எல்லாம் சொல்லிட்டு குறிப்புன்னு போடுவாங்க. அந்த குறிப்புல வந்து சில விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது சிறு தலைப்பு தானே. அங்க நீங்க முக்காறு புள்ளி போடணும். 100 பகுதி. இப்ப திருக்குறள்ல பாத்தீங்கன்னா 20. ஸோ முக்காறு புள்ளி 2ன்னு போட்டிருப்பாங்க. அப்ப 20வது அதிகாரத்துல 2வது குறள். ஸோ அதுதான் 100 பகுதி. எண் அதான் அந்த கான்செப்ட் தான். அடுத்தது விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும் இடங்கள். இப்ப தொகை சொற்கள் கொடுத்துருப்பாங்க. முக்கணி, நாற்படை, ஐம்பொருளுமே கொடுத்துருப்பாங்கல்ல. அப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முக்காறு புள்ளி தான் பயன்படுத்தணும். ஸோ அப்ப ஆன்சர் என்னது? முக்கார் புள்ளி. அதுக்கான எடுத்துக்காட்டு வச்சிருக்கேன் பாருங்களேன். விவரங்களை பட்டியலிடல ஒன்றன் பின் ஒன்றாக. பாருங்க, முத்தமிழ் வருதா, ஐந்திணை வருதா, இது போல பட்டியலிடும் போது நீங்க என்ன புள்ளி பயன்படுத்தணும்? முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். 100 பகுதி எண் இல்ல பிரிவு விவரங்கள். ஸோ இப்போ திருக்குறள் 45 5 45வது அதிகாரத்தில் 5வது குறள். ஸோ பக்க எண் 120ல் 12 120வது பக்கத்தில் 12வது வரி. அப்போ இந்த இடத்துல நீங்க முக்கார் புள்ளி தான் பயன்படுத்தணும். ஒரு கூற்றை விளக்குதல் பாருங்களேன். அரசன். ஸோ அந்த கூற்றை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன முக்கார் புள்ளி பயன்படுத்தணும். அடுத்து ஒரு வினா விடைக்கு நீங்க என்ன பயன்படுத்தணும்? முக்காறு புள்ளியை பயன்படுத்தணும். ஸோ இப்போ முக்காறு புள்ளி இந்த மாதிரி இடத்துல பயன்படும். மற்றதுக்கும் சொல்லியிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
நம்ம நிறுத்தற் குறியீடுல தனியா பார்க்கலாம். கீழ்காண்பவற்றுள் நடு திராவிட மொழியை தேர்க. நடு திராவிட மொழி மொத்தம் 29 திராவிட மொழி இப்ப இருக்கு. எத்தனை? 29. எப்படி பிரிக்கலாம்னா 10 + 12 + 3 எவ்வளவு வருது? 22, 25 வருதா? 25. இது கூட தற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட 4, மொத்தம் 29 திராவிட மொழி. 10 தென் திராவிட மொழி, 3 வட திராவிட மொழி, 12 நடு திராவிட மொழி, 4 தற்காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட திராவிட மொழி. இல்ல இந்த 12 விட்டு நீங்க எல்லாத்தையும் படிச்சீங்க. குருக் மால்தோ பிராகி இது பாத்தீங்கன்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா, அந்த 4 எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. அதை தவிர்த்து இது மட்டும் 12 இருக்கும், மொத்தம் 29 கிடைச்சிடும். அப்ப பாருங்க, கீழ்காண்பவற்றுள் நடு திராவிட மொழியை தேர்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஈஸி. குறுக்கு வராது, ஏன்னா குறுக்கு வடம். சரியா? சொல்லி பார்க்கலாமா? நம்மளோட தென் திராவிட மொழி தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, படகா. சொன்னது டி, கோண்டா. கோண்டா என்பது நம்ம மொழி நடு திராவிட மொழி. அதையும் கிளியரா கொடுத்துருப்பாங்க. எது என்னென்ன தென் திராவிட மொழி எது, நடு திராவிட மொழி எது, வட திராவிட மொழி எது, தற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மொழி எது. பாருங்க, எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாரு? தவத்திரு குன்றக்குடி அடிகளார். 1925 to 1995 இதோட வாழ்நாள். இவரோட முக்கியமான இதழ்கள் பார்த்தீங்கன்னா அறிக அறிவியல், அருளோசை. இவரோட நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நாயன்மார்கள் அடிச்சுவட்டில், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இதெல்லாம் அவரோட முக்கியமான நூல்கள். இவர் பாடத்திட்டத்தில் முக்கியமான குரட்செல்வம். இதுதான் அவரோட தான். அவரோட நூல்கள், இதழ்கள் தெரிஞ்சுங்க. இவர் மடத்தோட தலைவர். சரியா? குன்றக்குடி மடத்தோட தலைவராக இருந்தவர் தான் நம்மளோட குன்றக்குடி அடிகளார். தாளம் போடுகின்றான். தாளம் போடுறான்னா என்ன அர்த்தம்? சோத்துக்கே அவன் தாளம் போடுறான்னு சொல்லுவாங்க. அப்ப துன்பப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான்னு அர்த்தம். ஆன்சர் அது துன்பப்படுதல். கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. அரசர் பலர் வந்தார்கள். தப்பு. என்ன வரணும்? அரசர் பலர் வந்தனர். ஏன்னா அரசர், இங்கேயும் இதான் கரெக்டா இருக்கும். அரசர்கள் பலர் வந்தார்கள். இது சின்ன கான்செப்ட் கிடையாது. இதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, தற்கால நடை இருக்கு. அதெல்லாம் டீட்டெயிலா சொன்னாதான் ஒருமை பெண்கள் ஒரு சின்ன கிளாரிட்டியா வரும். ஆனா அரசர் பலர் வந்தார். சரியா? சரி, வந்தனர். அரசர் பலர் வந்தனர் அப்படிதான் வரணும். இல்ல எப்படி பயன்படுத்திருக்கலாம்? அரசர்கள் பலர் வந்தார்கள் அப்படி பயன்படுத்திருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க? அரசர் பலர் வந்தார்கள் சொல்லிட்டாங்க. தப்பு. மயில்கள் ஆடியது. மயில்கள் பன்மை, ஆடியது ஒருமை. தப்பு. என்ன வரணும்? மயில்கள் ஆடின அப்படி வந்திருக்கணும். கனிமொழி பாடம் படித்தாய். கனிமொழி பாடம் படித்தாள். என்ன வரணும்? கனிமொழி பாடம் படித்தால்னு வந்திருக்கணும். ஏன்னா படித்தால் தான் படற்கை. கனிமொழி என்பது படற்கை. இப்ப சொன்னேன், ஒரு பெண் பெயரோ ஒரு ஆண் பெயரோ வந்தா அது படற்கையை குறிக்கும். அப்ப அவள் வந்தால் தானே, அப்ப வந்தால் தான் வரணும். இதே நீ பாடம் படித்தாய், நீ தானே முன்னிலையில வரணும். சியும் தப்பு. ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெற சென்றார். ஔவையார் சென்றார், கரெக்ட். சரியா? அங்க ஆறுன்றது மரியாதை பன்மை. ஔவையார் பரிசில் பெற சென்றார், கரெக்ட் தான். சரியற்ற நிறுத்தற்குரிய உடைய தொடரை தேர்க. பாருங்க, அங்கே படிப்பவர் யார்? இது கரெக்ட். கல்வி அழகே அழகு என்றார் பெரியோர். அப்ப பழமொழிக்கு முன்னாடி இரட்டை மேற்கோள் குறி வரணும், லாஸ்ட்ல முற்றுப்புள்ளி வரணும், கரெக்ட். இளமுருகு என்பானிடம் நிறைய அறிவு உண்டு, பொறுமை இல்லை. இந்த மாதிரி ஒரு எதிர்மறையா இருந்தா அரை புள்ளி பயன்படுத்தணும். இதுவும் கரெக்ட். சரியா? அப்போ மகனே சொல்வதை கேள். இது தப்பு. மகனே ஆச்சரியக்குறி வரணும். ஒரு வகையில பார்த்தா இதுவும் சரிதான். ஏன்னா வியங்கோல், சரியா அழைப்பாங்கல்ல, வியங்கோலை அடுத்து வியங்கோல் வினைமுற்ற அடுத்து கமா போலான்னு ஒரு ரூல் இருக்குதான். பட் இந்த நாளை வச்சு பார்க்கும்போது இல்ல இன்னொன்னையும் பயன்படுத்தலாம், இந்த வகையிலும் இதை சொல்லலாம், நம்ம இதை ஆன்சரா எடுக்கலாம். டிஎன்பிஎஸ்சி இப்படி தானே வைக்கிறாங்க. அப்ப மகனே டக்குன்னு ஒரு ஆச்சரியம். அப்ப ஒரு ஆச்சரியக்குறி. மகனே சொல்வதை கேள். அப்ப ஏதான் தப்பு. கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சரி போடலாம். என்ன காரணம் சொல்றேன்? வியங்கோல் வினைமுற்ற அடுத்து என்ன போடலாம்? கமா போடலாம். வியங்கோல் வினைமுற்று என்னது? படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதான் வியங்கோல் வினைமுற்று. அழைக்கணும் ஒரு ஆளை. மகனே, கந்தா, புலவா அப்படி அழைக்கிறது தானே. அப்ப அது வியங்கோல் வினைமுற்றா கன்சிடர் பண்ணா கமா வர்றது கரெக்ட் தான். பட் இந்த இடத்துல நம்ம ஒரு ஆச்சரியம், மகனே சொல்வதை கேள். அதனால ஆச்சரியக்குறி பயன்படுத்தி இதை தப்புன்னு சொல்றோம். மத்த மூணுமே கரெக்ட். இந்த அரை புள்ளி நோட் பண்ணி வச்சுங்க. இது போலதான் பரவாயில்ல, நிறைய அறிவு உண்டு, பொறுமை இல்லை. இருக்கு இல்ல அந்த மாதிரி விஷயத்த சொல்றாங்க தெரியுமா? அப்ப நீங்க என்ன பயன்படுத்தணும்? அரை புள்ளி பயன்படுத்தணும்.
திராவிட மொழிகளின் ஆய்வுக்கு பங்களிப்பு செய்தவர்களில் அல்லாதவர் யார்? ஸ்டென்கனோ, KV சுப்பையா, LV ராமசாமி, மீனாட்சி சுந்தரம் உண்டு. ஆனா மகாவித்வான மீனாட்சி சுந்தரம் கிடையாது, தேப்போ மீனாட்சி சுந்தரம். சரி, அதுதான் இங்க ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரம் உண்டு. இது மட்டும் இல்லாம கபில் சோலமில் உண்டு, ஆந்திரன உண்டு, பரோ உண்டு, எமினோ உண்டு. இவங்களாம் உண்டு. இவங்களாம் தற்காலத்துல திராவிட மொழிகளுக்கு பங்களிப்பு செஞ்சவங்க, ஆய்வுக்கு பங்களிப்பு செஞ்சவங்க. ஸோ பொருந்தாது யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அங்க தேப்போ மீனாட்சி சுந்தரன் வரும். மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றவர் யாரு? நம்மளோட முகமது இஸ்மாயில். சரியா? கண்ணியமிகு தலைவர், காயிதே மில்லத், சமுதாய வழிகாட்டின்னு அர்த்தம். காயிதே மில்லத்னா சமுதாய வழிகாட்டின்னு அர்த்தம். தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அழகற்ற வந்த ஒளிக்கதிர். இந்த புகழோரைய சொன்னது யாரு? அண்ணா சொல்லியிருப்பாரு நம்மளோட காயிதே மில்லத்து குறித்து. ஸோ காயிதே மில்லத்து அவ்வளவு எளிமையா வாழ்ந்தவர். மனக்கொடை வாங்கின திருமணத்துல கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னவர். சரியா? ஸோ ரயில் பயணத்துல முதல் வகுப்புல பயணம் செய்ய மாட்டேன்னு சொன்னவர். ஸோ சட்ட மேலை உறுப்பினராக பயன்பட்டிருக்காரு, மக்களை உறுப்பினராக அவர் பணியாற்றிருக்காரு. ஸோ தமிழ் ஆட்சி மொழியா ஆக்கணும்னு முழங்கினது அவர் தான். ஸோ இந்த மாதிரி பல்வேறு தகவல்கள் அவரை பத்தி நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு செட் ஆவர் யாருன்னா காயிதே மில்லத். வளர்த்தமிழ் ஆர்வலர். சரியா? ஸோ இசைத்தமிழ் காவலர் யாரு? நம்மளோட TK சிதம்பரனார், குற்றால முனிவர், கடித இலக்கியத்தின் முன்னோடி. அப்ப ஆன்சர் அது காயிதே மில்லத், TK சிதம்பரனார். எங்க இருக்கு? சி. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்க. பார்க்கலாமா? சித்திரை திங்களில் இத்து வரும். ஏன்னா திங்கள்னா மாதம், பொது பெயர். சித்திரை என்பது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வந்து இடையில ஆகி என்ற பண்புறுப்பு மறைந்து வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். சித்திரை ஆகிய திங்கள் சொல்லலாமா? இத்து வரும். வந்து இப்போ வரக்கூடாது. ஏன்னா உகரத்துல முடிகிற வினையச்சம் வன் தொடரா இருந்தா தான் வல்லினம் மிகும். இது ஒரு மென் தொடர். அப்ப அங்க வல்லினம் வராது. கரெக்ட். பார்க்கும் படி. சரியா? சோ இது தப்பு. ஏன்னா அப்படி இப்படி எப்படின்ற சொல்ல எடுத்து மட்டும் தான் வல்லினம் மிகணும். படின்னு முடிஞ்சா. இதை தவிர்த்து வேற ஒரு சொல்லோட இறுதியில படின்னு வந்து அங்க வல்லினம் வருதுன்னா தப்பு. அப்ப ஏ தப்பு. ராமன் மாயமானை தேடி சென்றான். இரண்டாம் வேற்று ஒரு வெளிப்படையா வந்திருக்கு, வல்லினம் மிகுந்திருக்கு. இகர ஈற்று வினையச்சம் வல்லினம் மிகுந்திருக்கு. அப்ப ஆன்சர் பி தான். சொற்களை பகுபதம் பகாபதம் என இருவகைப்படுத்துவர். பாருங்களேன், பகுபதம் பகாபதம். சோ பகாபதத்துல இப்போ வரும், பகுபதத்துல இப்போ வராது. ஏன்னா பகுத்த பதம், பகுகின்ற பதம், பகுக்கும் பதம். பகுகின்ற, பகு கின்று கின்றாவணிக்கிட்ட பகு பதம். பகுபதம் என்பது ஒரு வினைத்தொகை, அதனால அதுல வல்லினம் மிகாது. பகாபதம் என்பது ஒரு ஈறுகெட்ட பெயரெச்சம். சரியா? பகுத்த பதம் பெயரெச்சம், பகுத்த பதம் பெயரெச்சம், பகுக்காத பதம் எதிர்மறை பெயரெச்சம். ஸோ அப்போ அந்த தாவத்துக்கிட்ட பகா. ஸோ பகாபதம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ பார்த்தோம்னா கேளாத செவி, அடுத்து கேளாத செவின்னு மாறிச்சு இல்ல. அப்ப பகாபதத்துல இப்போ வரும். அதுக்கு ரீசன் என்னன்னா அது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபதத்துல இப்போ வராது. ரீசன் என்னன்னா அது ஒரு வினைத்தொகை. சரியா? ஸோ அப்ப சியும் தப்பு. சிரிக்க சென்றான். ஸோ அப்ப இத்து வந்தது கரெக்ட் தான். தெரியாதவர்களுக்கு நான்காம் வேற்று ஒரு வெளிப்படையா வந்திருக்கு, இங்க வல்லினம் மிகும். அப்ப மிகாது தப்பு. பகல் பொழுதும் இருளாகும். சரியா? அப்ப ஆன்சர் என்னது? பி. என்னென்ன தப்பு பாருங்க, இங்க இத்து வந்திருக்கணும், அங்க இக்கு வரக்கூடாது. ஸோ இங்க இப்போ வரக்கூடாது. ஸோ இங்க இப்போ வந்திருக்கணும். அப்ப எல்லாத்துலயும் தப்பு இருக்கு. சரியா பொருந்தது பி. மரபு பிழையற்ற ஒன்றை தேர்க. பாருங்களேன், மாவடு இங்க கொடுத்துறோம் பாருங்க, மாவடு. சிங்கம் முழங்கும். மான் கன்று. அப்ப சரியானது இது பழம் தின். அதுதான் சரி, மற்ற எல்லாமே தப்பு. சரியற்றதை தேர்ந்தெடுக்க. குதிரை கணைக்கும். கரெக்ட். குரங்கு அளப்பும். சோ ஆன்சர் பி. இதான் தப்பு. எருது எக்காலமிடும், எலி கீச்சிடும். இதெல்லாம் கரெக்ட் தான். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் அவர்களால் படைக்கப்பட்ட நாடகம் எது? சரியா? எது? கம்பர் அம்பிகாபதி ராசதண்டனை. என்னது? ராசதண்டனை. 1927 முதல் 1981. தேவனைய பாவனர் இறந்த வருஷத்துல தான் இவர் இறந்திருப்பாரு. ஆனா அவரு 1வது மாசத்துல இறந்திருப்பாரு, இவர் 10வது மாசத்துல இறந்திருப்பாரு. சரியா? நான் வச்சுங்க. ஸோ இவர் தமிழகத்தோட அரசவை கவிஞராக விளங்கினவர் தான் யாரு? நம்மளோட கண்ணதாசன். படத்துல இன்னைக்கு ரொம்ப முக்கியமானவர். ராசதண்டனை அதெல்லாம் பத்தி கொடுத்துருப்போம் பாருங்களேன். கம்பர் மற்றும் அவரது மகன் அம்பிகாபதியின் வரலாற்று சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதப்பட்ட புகழ்பெற்ற வரலாற்று நாடக நூல் தான் ராசதண்டனை. கள்ளக்குடி மாகாவியம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு காவியம். மாங்கனி வந்து ஒரு குறுங்காவியம். ஆட்டநந்தி ஆதிமந்தி பார்த்தீங்கன்னா சேரநாட்டு மன்னனோட மகளான ஆதிமந்தியும் நடன கலைஞரான ஆட்டநந்தி, அவங்க 2 பேருக்கு இடையில்பட்ட காதலை பத்தி பேசுறது தான் ஆட்டநந்தியும் ஆதிமந்தியும். பொறுத்துக. ஊவேசா
உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன். ஓகேவா? ஸோ புராணங்கள் 12 தான் பதிப்பிச்சிருப்பாரு. அப்போ ஆன்சர் 1ல் தான் ஆரம்பிக்கும். ஸோ ஆன்சர் ஏ முடிஞ்சிருச்சு. உலா 9 தான், கோவையும் தூதும் 6 தான், அந்தாதி 3 தான். சரியா? ஸோ கீழே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதெல்லாம் கொடுத்துருப்பேன், பாருங்க. 8 தொகை ஈஸி, 10 பாட்டு, சிவக சிந்தாமணி இதெல்லாம் ஓகே. இது மட்டும் தெரிஞ்சுங்க. பரணி எத்தனை? 2. ஸோ தூது 6, வெண்பா நூல் 13. லகர 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 வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. ஸோ இதில் டி மிஸ் ஆயிருக்கு. ஸோ எடிட்டிங் பண்ணும்போது மிஸ் ஆயிருக்கு. ஓகே. லா, ஸோ அதாவது வால், வாழ், வாழ். ஸோ வாழ்னா வெண்மை செட் ஆகும். வாழ்னா வாழ்ந்திரு, வாழ், வாழ்க்கை. வாழ்னா ஒளி. சரியா? ஆன்சர் சி. அதுக்கான விளக்கமும் கொடுத்துருப்பேன், பார்த்துங்க. தொடர் வகை அறிக. ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிவது தொடர் வாக்கியம். அது தொடர்நிலை தொடர், தொடர் வாக்கியம். தனி வாக்கியம்னா என்னன்னா, ஒரு தொடர்ல ஒரே ஒரு பயனிலை இருந்தா அது தனி வாக்கியம். ஒரு தொடர்ல பல பயனிலை இருந்தா அது தொடர் வாக்கியம். சரியா? இப்ப வளவன் பள்ளிக்கு சென்றான், அங்க சென்றான் என்ற ஒரே பயனிலை இருக்க தனி வாக்கியம். வளவன் பேருந்தில் ஏறினான், பள்ளிக்கு சென்றான், வீடு திரும்பினான். அப்ப பாருங்க இங்க என்னென்னலாம் பயனிலை இருக்கு? ஏறினான், சென்றான், திரும்பினான், பல பயனிலை இருக்கா? அப்போ ஒரு தொடர்ல பல பயனிலைகள் இடம்பெற்றா அது என்ன வாக்கியம்? தொடர் வாக்கியம் சொல்லலாம், இல்ல தொடர்நிலை தொடர்னு சொல்லலாம். சரியா? ஆன்சர் பி. கீழ் காண்பவற்றுள் பிறமொழி சொல்லற்ற சொல்லை தேர்க. அபூர்வம்னா புதுமை, இது ஒரு பிறமொழி சொல். அலங்காரம்னா ஒப்பனை, இது ஒரு பிறமொழி சொல். ஆயுள்னா வாழ்நாள், இது ஒரு பிறமொழி சொல். அப்ப அஞ்சலகம் என்பது தமிழ் சொல். அஞ்சல் அகம், நூலகம், புத்தகம், உணவகம். உணவை அகத்தில் கொண்டதால் உணவகம், அஞ்சலை அகத்தில் கொண்டதால் அது அஞ்சலகம். சரியா? ஸோ இங்க வந்து தமிழ் சொல்லே ஆய்கலன் கொடுத்துருவோம், இது மட்டும் மாத்தீங்க. ஸோ தமிழ் சொல் என்னது? வாழ்நாள் தான். தமிழில் முதலாக வெளியிடப்பட்ட அகர முதல் எது? சதுரகராதி. சதுரகராதி எப்படி பிரிக்கணும்னா, சதுர் பிளஸ் அகராதின்னு பிரிக்கணும். சதுர் பிளஸ் அகராதின்னு பிரிக்கணும். ஸோ தெரிஞ்சுங்க. ஸோ சதுர்னா 4. என்னன்னா அது? பெயர், பொருள், தொகை, தொடை. இதன் 4 அடிப்படையில் அவரு அகரவரிசைப்படுத்தி இருப்பாரு. அதான் சதுர் அகராதின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழோட முதல் அகராதி என்னது? சதுர அகராதி. நம்மளோட வீரமா முனிவரோடது, கான்ஸ்டன்ட் ஜோசப் பெஸ்கி. ஊவேசா குறித்த கூற்றுகள் தவறானதை தேர்க. ஊவேசாவின் நினைவு இல்லம் திருவாரூர் மாவட்டம் உத்தமதானபுரத்தில் உள்ளது. கரெக்ட். உத்தமதானபுரம் வெங்கட சுப்புரத்தின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமாகவே ஊவேசா என்று அழைக்கப்பட்டார். நல்லா கவனிங்க. உத்தமதானபுரம் வெங்கட ரத்தினம் கிடையாது, வெங்கட சுப்புவின் மகன். இந்த மாதிரி சின்ன இடத்துல மைனூட்டா தப்பு வரும். ஸோ பாத்துங்க, இது தப்பு. உத்தமதானபுரம் வெங்கட சுப்புவின் மகன் சுவாமிநாதன். ஓகேவா? பிறப்பு 1885 முதல் 1942 வரைக்கும். இது கரெக்ட். நடுவணர் ஊவேசா அவர்களுக்கு 2006. ஸோ அப்ப பாரதிதாசனுக்கு 2001, ஊவேசாவுக்கு 2006. இது கரெக்ட் தான். ஸோ அப்ப 2 மட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் என்னது? 2 மட்டும். வேர் சொல்லுக்கு உரிய வினைமுற்றை தேர்க. பாருங்களேன், வேர் சொல்லுனது பெரு. இதுக்கு உரிய வினைமுற்றை பார்க்கலாமா? இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றனர். பாருங்களேன், இங்க வெற்றி பெற்றனர் இருக்கு. யாரு? இந்திய அணி. தப்பு தானே? இந்திய அணி வீரர்கள் வெற்றி பெற்றனர். இந்திய அணி என்பது ஒரு அக்ரிணை. அப்ப வெற்றி பெற்றது தானே வந்திருக்கணும். அப்ப வெற்றி பெற்றனருக்கு, அதாவது பெற்றனருக்கு பெருன்ற வேர்ச்சொல் வருமா? ஆனா அங்க எழுவாய் தப்பா இருக்குல்ல. அப்ப இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றார்கள். சோ இதுவும் வீரர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் வரணும். அப்ப இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்றது. எது வெற்றி பெற்றது? இந்திய அணி. பெற்றது, இது வேர் சொல், அது பெரு. புரியுதா உங்களுக்கு? சோ பெரு தான் வேர் சொல். சோ பெரு தான் பெற்றுன்னு வரும். சரியா? சோ ஆன்சர் டி கிடையாது. இந்திய அணி நேற்றைய கால்பந்து போட்டியில் வெற்றி பெறுகின்றனர். நேற்றுன்னு முடியுது. நேற்றுன்றது இறந்த காலம், நேற்றுன்றது இறந்த காலம். பெறுகின்றனர் என்பது நிகழ்காலம். சோ இங்க காலமே தப்பா இருக்கு. இதுவும் தப்பு. சோ ஆன்சர் அது சி. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். இது பொருள் மாறா எதிர்மறை. செய்வினை தொடர், உடன்பாட்டு தொடர், எதிர்மறை தொடர் எதுவுமே இல்லை. ஆன்சர் மேற்கண்ட எதுவும் இல்லை. இது எப்படின்னா, கட்டுரை எழுதினால். பாருங்களேன், கட்டுரை எழுதினால்.
கட்டுரை எழுதிலல். கட்டுரை எழுதாமல் இரால். ஒரு தொடர்ல ஒரே ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது நேர்மறை, ஒரே ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது எதிர்மறை, ரெண்டு நெகட்டிவ் இருந்தா அது பொருள் மாறா எதிர்மறை. பொருள் மாறா எதிர்மறை. இந்த எழுதினால் எப்படி பிரிக்கலாம்? எழுது பிளஸ் இன்னு பிளஸ் ஆல். இங்க எது எதிர்மறை இல்லை பாருங்க. எழுதுன்றது வினைப்பகுதி, இன் என்பது இறந்த கால இடைநிலை, ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப எழுதினால் செயல் நடந்திருக்கு, அப்ப அது அது ஒரு நேர்மறை தொடர். அடுத்தது பாருங்க, எழுதிலல். இது எப்படி பிரிக்கலாம்? எழுது பிளஸ் இல்லு பிளஸ் அல். அப்ப இல் இல்லது எதிர்மறை. எழுதுனா எழுது, இல்லைன்னா எழுதலன்னு அர்த்தம். அப்ப எழுதிலல் என்பது ஒரு எதிர்மறை. அப்ப இது எதிர்மறை தொடர். இது என்ன பொருள் மாறா எதிர்மறைனா, இது ரெண்டு ஈக்குவல். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அது பிளஸ் தானே. கட்டுரை எழுதினாலும் ஒண்ணுதான், கட்டுரை எழுதாமல் இரா. ஒருத்த கட்டுரை எழுதிட்டா, எழுதாம இருக்க மாட்டானாலும் எழுதிட்டான் தான் அர்த்தம். கட்டுரை எழுதுறாலும் ஒண்ணுதான், கட்டுரை எழுதாம இருக்க மாட்டானா என்ன அர்த்தம்? எழுதாம இருக்க மாட்டானா எழுதுவான்னு அர்த்தம். சரியா? அப்ப இதுவும் பொருள் சேம் தான். அதனால பேரு பொருள் மாறா எதிர்மறை. அல்ல எதிர்மறை இருக்க தவிர பொருள் மாறாது. எதோட பொருள் மாறாது? நேர்மறை பொருள் மாறாது. அதுதான் பொருள் மாறா எதிர்மறை. எழுதாமல், எழுதா, ஆ சவுண்ட் கேக்குதா? இரால். எப்பப்பெல்லாம் எதிர்மறை இடைநிலை ஆ வருது, அதுக்கப்புறம் உயிர் எழுத்து இருந்தா போயிடும். ரூக்குள்ள ஊ போயிட்டு இரு கூட்டலா ரா, இரால். அப்ப எழுதாமல், எழுதா, எழுது கூட்டல் ஆ. இங்கேயும் ஒரு எதிர்மறை இருக்கு, இங்கேயும் ஒரு எதிர்மறை இருக்கு. அப்போ ஒரு தொடர்ல ரெண்டு எதிர்மறை சொல் வந்தா அதை நீங்க என்னன்னு சொல்லணும்? பொருள் மாறா எதிர்மறைன்னு சொல்லணும். அப்ப இது உடன்பாட்டு தொடர், இது எதிர்மறை தொடர், இது பொருள் மாறா எதிர்மறை தொடர். அப்ப ஆன்சர் பொருள் மாறா எதிர்மறை கொடுக்கல, அதனால ஆன்சர் டி எடுத்துக்கிட்டோம் நம்ம. உரிய வினா மரபுடன் பொருந்திய தொடரை தேர்க. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. வேடன் எய்த அம்பு ஏனையை வீழ்த்தியது. மாறன் ஓவியத்தை புனைந்தான். அந்த சிற்பம் ஒரே கல்லில் வடிக்கப்பட்டது. தப்பு. செதுக்கப்பட்டது. பார்க்க ரொம்ப சிம்பிளான கொஸ்டினா இருக்கு தானே. அப்ப இதுல எவ்வளவு புரிதல் தெரியுமா இருக்கு, கவனிக்கிறீங்களா? சார் வடிக்கப்பட்டதும் வரும் தானே, செதுக்கப்பட்டதும் வரும் தானே, ஏன் தப்புன்றீங்க? ஒரே கல்லில், இங்க இருக்கு கான்செப்ட். பாறைய பெருசா இருக்க பாறைய செதுக்கி கொண்டு வர்றது தான் செதுக்கிறது. வடிக்கிறதுனா என்னன்னா, மெழுகு சிலையோ இல்ல ஒரு வெங்கல சிலையோ ஒரு இரும்பு சிலையிலையோ அதை நல்லா உருக்கி காய்ச்சி அச்சில ஊத்தி வார்த்து எடுப்பாங்க தெரியுமா? அது பேரு தான் வடிக்கப்பட்டது, வார்க்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரே கல்லுன்றப்பே தெரிஞ்சிடணும், ஓ கல்லு, அப்ப செதுக்க தான் முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப கல்லுல செதுக்க முடியும், வெங்கல சிலையை தான் வார்க்க முடியும், வடிக்க முடியும். வடிக்கப்பட்டது வேற, செதுக்கப்பட்டது வேற. புரியுதா? அப்ப ஒரே கல்லுன்றத கோடு வச்சு செதுக்கப்பட்டது தான் சரி நீங்க கண்டுபிடிக்கணும். ஜி போப் தொகுத்த செய்யிற்களம்பகம், சரியா, தமிழ் செய்யிற்களம்பகம் என்னும் நூலில் எத்தனை செயல்கள் இடம்பெற்றுள்ளன? 600. தமிழ்ல இருக்கிற அறநூல்கள் இருக்கிற முக்கியமான நூல்களை உள்ள கொண்டு வச்சு அவர் தொகுத்து தான் தமிழ் செய்யுள் களம்பகம். சரியா? ஸோ நான்மணிக்கடிகையில 7வது பாட்டும் 100வது பாட்டும் உள்ள வச்சிருப்பாருல்ல. ஸோ மனைக்கு விளக்கம் மடவாள், நிலத்துக்கணி என்ப நெல்லும் கரும்பும், இந்த 600 பாட்டுல இந்த 2 பாட்டு இருக்கு. நான்மணிக்கடிகையில இருக்கு 7வது பாட்டும் 100வது பாட்டும். ஸோ ஜி போப்போட காலம் பார்த்தீங்கன்னா 1820 முதல் 1908. ஸோ 19வது வயசுல தமிழ்நாட்டுக்கு வருவார். அதாவது 1839 இந்த ஆண்டு தான் தமிழகத்துக்குள்ள வருவாரு. 8 திங்கள் பயணம் பண்ணி வருவாரு. ஸோ பயணம் பண்ணும் போதே தமிழ் படிக்க ஆரம்பிச்சு இறங்கணுன்னே தமிழ் உரையாற்றுற அளவு தன்னோட நாலேஜை வளர்த்துக்கிட்டாரு. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் சாந்தோம், ஸோ அதுக்கப்புறம் திருநெல்வேலி, அப்புறம் திருமணம் முடிச்சுட்டு தஞ்சாவூர். ஸோ தஞ்சை பகுதியில் இருக்கும்போது தான் தமிழில் பெருவாரியான பணிகளை அவர் செய்வார். ஸோ பாடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். 1886 திருக்குறள் மொழிபெயர்ப்பார். 1900 பார்த்தீங்கன்னா திருவாசகத்தை மொழிபெயர்ப்பார். 1908 ஸோ மறைஞ்சிருவாரு. ஸோ தமிழ் செய்யிற்களம்பகம் பார்த்துக்குங்க. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொன்னது யாரு? நம்மளோட தேவனேய பாவாணர். இவரை பத்தி நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. சரியான முறையில் அமைந்த சொற்றொடரை தேர்ந்தெடுக்க. இதுவும் ஒரு சூப்பரான கொஸ்டின். நிறைய பேர் ஆன்சர் சி எடுத்திருப்பாங்க. சி தப்பு, ஆன்சர் பி. ஏன்னா தீமைக்கும் துன்பத்துக்கும் சோம்பலே பிறப்பிடம். சூப்பரா இருக்குன்னு எடுத்திருப்பீங்க. தீமைக்கும் துன்பத்துக்கும் பிறப்பிடம் சோம்பலே. நான் தான் சொல்றேன்,
ஒரு டெஸ்ட் எழுதுறோம்னா தப்ப திருத்திக்காம போறோம்னா அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு அர்த்தமே கிடையாது, அதுக்கு ஏதாமே இருக்கலாம். சரி, இது ஏன் தப்பு, அது ஏன் சரின்னு தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்க, சோம்பலே இங்க என்ன இருக்கு, ஏ இருக்கா, தேற்றையகாரம் சொல்லுவாங்க. தேற்றையகாரம்னா அழுத்த பொருளில் வர ஏகாரம். அப்ப அந்த அழுத்த பொருள்ல வர ஒரு ஏகாரம் வந்தா அதை தான் இறுதியா முடிக்கணும்ன்றது தமிழோட ரூல். அப்ப இதுல ஏன் சி தப்பு, ஏன் பி ஆன்சர்னா இந்த கான்செப்ட் தான். அப்ப பாருங்களேன், தீமைக்கும் துன்பத்துக்கும் பிறப்பிடம் சோம்பலே, அழுத்தம் சோம்பலே அழுத்தி சொல்றோம்ல, அதுதான் தேற்றையகாரம். அப்ப அந்த தேற்றையகாரம் இடம்பெற்ற சொல்ல நம்ம இறுதியா தான் முடிக்கணும், அதுதான் ரூல். சரியா? சோ ஆனா சொல்ல போனா பிறப்பிடம் தான் பயனிலை, ஆனாலும் அந்த தேற்றையகாரம் இருக்கிறதுனால நான் வந்து சோம்பலை இறுதியில கொண்டு வச்சுதான் ஆகணும். சோ அதனால தான் ஆன்சர் பி. மலரும் மனமும் போல, மலரும் மனமும் போல என்னது, ஒற்றுமை. மலரையும் மனத்தையும் பிரிக்க முடியாது, மலர் கூட தான் மனம் இருக்கும், அதான் ஒற்றுமை. நகமும் சதையும் போல, அது போலதான். வாணிகம் செய்வார்க்கு உரிய நல்ல வாணிக முறை என்று வள்ளுவர் குறிப்பிடுவது பிறர் பொருளையும் தம் பொருள் போல போற்றுதல், ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருள் பெறுதல், உள்ளம் கோணாமல் பொருளை விற்றல் மற்றும் வாங்குதல், தான் சம்பாதித்த பொருளை பிறருக்கு கொடுத்து உதவுதல். ஆன்சர் என்னது, ஏ. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், திருக்குறள் இப்படிதான் படிக்கணும். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணின்னு படிக்கூடாது, வாணிகம் செய்வார்க்கு வாணிகம். அதனால வாணிகம் செய்வார்க்கு வாணிகம், வாணிகம் செய்கிறவருக்கு நல்ல வணிக முறை எது தெரியுமா, பேணி. பேணினா பிறர் பொருட்களை தன் பொருள் போல பேணி. சரியா? அப்போ வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல் செய்யின், பிறவும் தம போல் செய்யின். பிறர் பொருள்களையும் பேணி அந்த பிறர் பொருள்களையும், தன்னோட பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கும்ல, நம்ம நினைப்போம், ஐயோ என் பொருள் இது, நான் உருவாக்கினேன், இதை இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும்னு. அப்போ அதே மதிப்பு அவங்களுக்கு கொடுத்து அந்த ரேட்ல நீங்க வாங்கணும். சரியா? ஸோ அதுதான் ஒரு சரியான வணிக முறைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ திருக்குறளோட பார்த்தா உங்களுக்கு சூப்பராக புரியும் பாருங்க. ஆன்சர் ஏ தான். வாணிகம் செய்வாருக்கு வாணிகம், அதாவது ஒரு வணிகம் செய்யறவருக்கு நல்ல வணிக முறை எது தெரியுமா, பிறர் பொருளையும் பேணி, பாருங்களேன், பிறர் பொருளையும் பேணி தம போல் செய்யின். ஸோ பிறர் பொருளையும் தம் பொருள் போல் போற்றி செய்தால் அதுவே வாணிகம் செய்வதற்கு உரிய நல்ல வணிக முறையாகும். புரியுதா? ஓ, முக்கியமான திருக்குறள். ஸோ 150 வினாக்களுக்கு நம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துருக்கோம். ஸோ டெஸ்ட் 2, ஸோ டெஸ்ட் 3க்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஸோ போர்க்களம் டெஸ்ட் பேட்ச் விருப்பம் இருக்குன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் தவம் 2.0 ஸோ நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இலக்கணத்தில் டவுட் இருக்குன்னா நீங்கள் அடுத்த அந்த பேட்ச் மூலியமாக போகலாம். ஸோ எல்லா டாப்பிக்குமே டெப்த்தாக நம்ம நடத்தி கொடுப்போம். அது இல்லாமல் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இன்னும் சிறப்பம்சங்கள் நிறையா இருக்குது, நம்ம அதை தனியாக கூட பார்க்கலாம். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க, நாட்கள் குறைவாக தான் இருக்குது. நான் சொன்ன மாரி தமிழ் வகுப்புகள், ஸோ புணர்ச்சி வகுப்புகள் அடுத்தடுத்து இருக்குது. ஸோ புணர்ச்சி வகுப்பில் தவறாமல் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகளை உங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பெண்ணே போகாது. ஏன்னா நம்ம பேசிக்லேருந்து அடிப்படையிலேருந்து சின்ன விதிலேருந்து ஒரு விதியாக சொல்லி கொடுத்துருக்கோம். அதுவே ஒரு 10 மணி நேரம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அதை அப்டேட் பண்ணி நடத்தி கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். டேரெக்டாக ஒரு வடமொழி புணர்ச்சியோ இல்லை ஒரு கஷ்டமான ஒரு சிறப்பு விதியை நடத்தும் போது நீங்கள் வந்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து 10 நாள் வந்து புணர்ச்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பாருங்கள், அது தொடர்ந்து நம்ம அடுத்த கட்ட புணர்ச்சி நம்ம கொண்டு போகலாம். ஓகேவா? சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. ஆல் தி பெஸ்ட்.